ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு இந்த ட்ராமாவோட சீசன் 2 தான் பார்க்க போகிறோம். சீசன் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்க, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கிறேங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ராமா பாருங்கள், அப்போ தான் கொஞ்சம் புரியும். சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் யூடியூப்பில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதையுமே கிளிக் பண்ண மறந்துடாதங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ட்ராமாவோட ஹீரோனி மோமோ தான் காட்டுறாங்க. மோமோக்கு இன்னைக்கு பிறநாள் போல தம்பி 3 பேர் கூட சேர்ந்து அதை ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காளா. அப்போ சொல்கிறா, நாங்கள் இருக்கிறது ஒரு நாவல் புக்குக்குள்ள, அதில் என் தம்பி 3 பேருடைய தலையெழுத்தையுமே நான் மாற்றிட்டேன். இனிமேல் அவங்களுக்கு எந்த ஆபத்தும் நடக்காது, எந்த கெட்ட விஷயங்களும் நடக்காது. ஸோ இனிமேல் ஹாப்பி என்டிங் தான் அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காளா. அப்போ சடனாக என்ன ஆகுதுன்னா, 2ஆவது தம்பியோட ட்ரெஸ்ல எல்லாம் ரத்தக்கரையாக இருக்கிற மாதிரியும் 3ஆவது தம்பி வந்து சேல் காஸ்டியூம் போட்டுட்டு இருக்கிற மாதிரியும் தெரியுது. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோனிக்கு அள்ளு விட்டுருது. உடனே கத்திட்டு முழிக்கிறாங்க. பார்த்தா இது எல்லாமே கனவா இருந்திருக்கு. இதெல்லாம் வச்சு இவங்களுக்கு ஒரு விஷயம் கிளியரா தெரியுது. 2ஆவது தம்பியோட தலையெழுத்தும் 3ஆவது தம்பியோட தலையெழுத்தும் இன்னும் சேஞ்ச் ஆகலன்னு. இப்போதைக்கு 2ஆவது தம்பி வந்து அப்ரால இருக்கான், பக்கத்துல 3ஆவது தம்பி தான் இருக்கான். ஸோ அவனை நல்லா வாட்ச் பண்ணணும், அவனை ஜெயிலுக்குலாம் போக விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறா. இப்போ அதுக்காக ஃபர்ஸ்ட் தம்பி கிட்ட, அதாவது சென்னுக்கு கால் பண்ணி நம்பர் 1 ஸ்கூல்ல ஜாயின் பண்றதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணு அப்படின்னு சொல்றா. சொல்லிட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு அப்படியே கீழே இறங்கி வருவா. அங்க ஹீரோ எப்போதும் போல ஃபுட்டு தான் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கான். இவன் ஃபுட்டை செஞ்சு கொடுத்தே ஹீரோனே கவுத்துருவான் போல. அப்போ ஹீரோனியும், முன்னை விட ஹீரோக்கும் எனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நல்ல பாண்டிங் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு 2 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எப்போதும் போல ஹீரோ சமைச்ச சாப்பாடு சூப்பராகவே இருக்குது போல. அதை ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது தம்பிக்காரன் சென்னை வந்து ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ண எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டேங்கா அப்படிங்கிறான். ஹீரோக்கு இதை கேட்டோன்னே ஷாக்கு. எது ஸ்கூலுக்கு போறியான்னு? ஆமா, அந்த ஈச்சன் இருக்கான் இல்லையா, அவன் ஒழுங்காவே படிக்க மாட்டேக்கான், வெறும் 60 மார்க் தான் எடுக்கான். இப்படியே போனா விளங்கிடும். அதான் அவன் பக்கத்துல இருந்து நல்ல லெசனை கத்து கொடுத்தாதான் கரெக்ட், அப்பதான் பையன் திருந்தி நல்ல மார்க் எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே சென்னோம், அப்போ ஈச்சன் தானே எல்லா நேரமும் அக்கா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். இல்லை என்னோட பெஸ்ட்டையும் அக்காவுக்கு காட்டுவேன், நான் அக்காவுக்கு ஒரு பெஸ்ட் சர்வெண்டாக இருப்பேன் அப்படின்னு மனசுக்கு நினச்சிட்டு ஒரு 3 காரை வர சொல்கிறான். எதுக்குன்னா மோமோவை ஸ்கூலில் கொண்டு ட்ராப் பண்ணதான். பட் மோமோ வந்து எனக்கு இதெல்லாம் வேண்டாம், ஆனால் டீனை ஓட்டிட்டு வரல, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை வாங்கிட்டு தான் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கா. பின்னாடியே தம்பிக்காரனும் நம்ம ஹீரோவும் காரில் விரட்டிட்டே வராங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோனே நின்றுட்டு, என்னதான் உங்க 2 பேருக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் தம்பிக்காரனும் போட்டி போட்டு வந்து என்னோட காரில் வந்து ஏறு ஏறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோனியும், இல்லை இதுவே ஓகே தான், டிராஃபிக் ஜாம் வந்தாலும் குறுக்கு வழியாக ஈஸியாக ஸ்கூலுக்கு போய்க்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு 2 பேருமே வற்புறுத்தலை, என் காலில் வந்து ஏறுன்னு வற்புறுத்தலை. சரி ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு போகிறான், அதுக்காக உனக்கு கிஃப்ட் அப்படின்னு சென் வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். ஹீரோவும், நீ மட்டும் தான் கொடுப்பியாடா, நானும் கொடுப்பேன் அப்படின்னா அவனும் கிஃப்ட் கொடுக்குறான். பார்த்தா அது எல்லாமே கோல்டாக இருக்குது. யார் கிஃப்ட்டை தான் வாங்குவான்னு இவங்க 2 பேரும் ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோனியா, எனக்கு கோல்டுனா ரொம்ப பிடிக்கும், நான் வேண்டாலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு 2 பேரும் கிஃப்டையுமே வாங்கி வச்சுட்டு பை பை சொல்லிட்டு கிளம்பிடுறா. ஆனா இங்க இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோனிய ஸ்கூல்ல யாரும் புள்ளி பண்ணிடக்கூடாது, நல்லா பாத்துக்கணும் அப்படின்னுக்காக அந்த ஸ்கூலுக்கு நம்ம ஹீரோவோ லைப்ரரி டொனேட் பண்றான். சென்னோ, நீங்க மட்டும் தான் டொனேட் பண்ணுவீங்களா, நானும் என் அக்காக்காக டொனேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பில்டிங்கை டொனேட் பண்றான். இங்க பிரின்சிபலை பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கிட்ட, இப்போ நியூ ஸ்டூடெண்ட் வர போறாங்க, அவங்க மிஸ்டர் கூக்கும் மிஸ்டர் சென்னுக்கும் முக்கியமான ஆளு போல, அதான் 2 பேரும் பில்டிங்கும் லைப்ரரியும் டொனேட் பண்ணியிருக்காங்க நம்ம ஸ்கூலுக்கு. ஸோ நாம தான் அவங்க நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணும் காரில் வந்து இறங்குறா. இந்த பொண்ணு தான் மிஸ்டர் கூக்கும் மிஸ்டர் சென்னுக்கும் தெரிஞ்ச ஒரு முக்கியமான பர்சனாக இருக்கும் அப்படின்னு பிரின்சிபல் நினச்சிக்கிறாங்க. அதனால அந்த பொண்ணை விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. இந்த பொண்ணோட நேம் வந்து யூ. அதாவது சீசன் 1 பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நம்ம சென்னை ஹீரோன் கிட்ட சொல்லியிருப்பேன் தெரியுமா, இந்த மாதிரி நீ இறந்த பிறகு செகண்ட் அனுக்கு தான் நம்ம கம்பெனி எடுத்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க பேங்க்ரட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் தெரியுமா. அந்த செகண்ட் அன்களோட பொண்ணு தான் இந்த யூ. இந்த யூவும் கொஞ்சம் திமிரு பிடிச்ச பொண்ணு தான். இப்படி இவங்க யூவை விழுந்து விழுந்து கவனிக்கிற அந்த டைம்ல நம்ம ஹீரோனிய கரெக்டா வாரா. ஒருவேளை இவளா இருக்குமோ அப்படின்னு டவுட் வருது. ஆனா இவ ஸ்கூட்டில தானே வந்திருக்கா, ஸோ இவ கண்டிப்பா இருக்க மாட்டா அப்படின்னு ஹீரோனிய பெருசா கண்டுக்கல. நம்ம ஹீரோனியா அப்படியே கிளாஸ்க்கு வந்தா தம்பிக்காரன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். சம வெறியாகிட்டா. அப்படியே கிட்டக்க வருவலாம். அப்போ ஒரு பொண்ணும், நீ அவன் கிட்ட எல்லாம் போகாத, அவன் ரவுடி, அடிச்சாலும் அடிச்சிருவான் அப்படின்னு இந்த
இந்த பொண்ணு வார்ன் பண்ணுது. டீச்சர் கூட வார்ன் பண்றாங்க, அவனை டிஸ்டர்ப் பண்ண பிடிக்காது, நீ அவன்கிட்ட எல்லாம் உட்காராத அப்படின்னு டீச்சர் வார்ன் பண்றாங்க. ஏன்னா இவன் ரொம்ப திமிரா நடந்துக்கிடுவான், ஒரு ரவுடித்தனமா தான் நடந்துக்கிடுவான். அதனால டீச்சருக்குமே அவனை கண்டா பயமா தான் இருக்கும், அவனை எதிர்த்துலாம் பேச மாட்டாங்க. டீச்சர் நான் பாத்துக்கிறேன் டீச்சர் அப்படின்னு இவா ஈச்சனோட காது திருக்க எல்லாருக்கும் பயம், இவன் அந்த பொண்ணை அடிச்சிருவானோ அப்படின்னு. ஆனா தம்பிக்காரனும் ஹீரோனியோட ஃபேஸை பார்த்ததும் பொட்டி பாம்பு மாதிரி அடங்கி, அக்கா நீ என்ன சொன்னாலும் தட்டாம கேட்பேங்க்கா அப்படிங்கிற மாதிரி நிக்கிறான். நம்ம ஹீரோனியும் ஏன்டா இப்படி தூங்கிட்டு இருக்க, ஒழுங்கா பாடத்தை கவனி அப்படின்னு சொல்லி மிரட்டுவா. அக்கா நீ சொன்னா நான் எதையும் கேட்பேங்க்கா அப்படிங்கிறான். இதை கேட்ட உடனே டீச்சருக்கும் சரி அங்க உள்ள ஸ்டூடெண்ட்க்கும் சரி செம ஷாக்கு. அதுக்கப்புறம் ஈச்சன் ஒழுங்கா கிளாஸையும் கவனிக்க ஆரம்பிச்சிட்டான். இங்க இந்த பிரின்சிபலோ யூ கிட்ட இந்த மாதிரி மிஸ்டர் சென்னை மிஸ்டர் கோவும் உனக்காக பில்டிங்கும் லைப்ரரியும் டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னது இவளுக்கு இதை கேட்டோன்னு செம ஷாக்கு. என்ன எனக்காக டொனேட் பண்ணியிருக்காங்களா? மிஸ்டர் கு கிட்ட ஒருக்க கூட பேசினது கிடையாது. அப்புறம் மிஸ்டர் சென், அதாவது என்னோட கசின், அவனை பார்த்தே ரொம்ப வருஷம் ஆயிட்டு. ஒருவேளை இப்போ வரைக்கும் அவனுக்கு என் மேலே பாசம் இருக்குமோ? இருந்தாலும் இருக்கும், சரி இருக்கட்டும் அப்படின்னு இவன் அப்படியே கிளாஸ்க்கு வருவாளாம். அங்கே பிரின்ஸ்பலோ என்ன பாருமா உனக்கு பிடிச்ச இடத்துல போய் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இவளும் நேராக ஹீரோனிக்கிட்ட போய் அவள் ஃபேஸை கிளியராக பார்த்துட்டு இருக்கா, ஒத்துக்கிறந்து பார்த்துட்டு இருக்கா. பார்த்து செம ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோனிக்கு இது யாருன்னு தெரிஞ்சுட்டு இந்த சின்ன பிள்ளைய இருக்கும் போதே பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டா, அவங்க கிட்டலாம் ரூடாக தான் பேசுவா. இதை பார்த்த ஹீரோனியும் அவளுக்கு ஒரு அறையை போட்டு புத்திமதிலாம் சொல்லியிருப்பா. இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இப்போ வரைக்கும் இவ திருந்தவே இல்லை போல அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கா. இவளுக்கு அடி வாங்கினதுல ஞாபகம் வருது, இது மோமோ தானே, இல்ல அவதான் செத்து போயிட்டாலே, ஒருவேளை பேய் இருக்குமோ அப்படின்னு இவ பயந்து தொட்டு பாக்குறா. நல்ல வேலை பேய் இல்லப்பா, உலகத்துல 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதுல மோமோ வரை இன்னொருத்தி போல, அவ்வளவுதான் அப்படின்னு மனசு தேத்திக்கிட்டு அங்க யுவனோட தம்பி சியான் இருக்கானா, அவனை கரெக்ட் பண்றதுக்காக அவன் பக்கத்துல போய் உட்காந்துக்கிறா. ஆக்சுவலி போன சீசன்ல சியான் வந்து வேற மாதிரி இருந்திருப்பான், இந்த சீசன்ல இவன் தான் சியானு. சியானுக்கு நம்ம ஹீரோனி மேல ஒரு கண்ணு உண்டு இல்லையா, அதனால நம்ம ஹீரோனி ஈச்சன் கிட்ட வந்து உட்கார்ந்துருக்கிறது அவனுக்கு பிடிக்கல. ஸோ நேராக ஈச்சன் கிட்ட வந்து இடத்த சேஞ்ச் பண்ணிக்கலாம் நவுல அப்படி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் நவுல முடியாதுடா அப்படின்னு ஈச்சன் சொல்லும் போது இவனுக்கும் சம கோவம் வருது. 2 பேருக்குமே அந்த இடத்துல வச்சு வாக்குவாதம் வருது, சண்டை போடுற மாதிரி முறைச்சு நிற்கானுவேன். இதை பார்த்த ஹீரோனியும் விட்டா சண்டை போட்டாலும் போட்டுருவானுவேன் அப்படின்னு அவ தான் சண்டையை விலக்கி விட்டுட்டு தம்பியை சமாதானப்படுத்துறா. இருந்தாலும் இந்த சியானுக்கு தம்பியை கண்டாலே சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனியும் ஈச்சனும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க இல்லையா, அதுக்காக தான். நமக்கு தெரியும் அவங்க 2 பேரும் அக்கா தம்பின்னு, ஆனால் இவனுக்கு தெரியாது இல்லையா, அதனால ஜலஸ் ஆகுறான். இங்கே இந்த யூ பொண்ணை பார்த்தீங்கன்னா சியான் தன்னை பார்க்க மாட்டுக்கானே, அந்த ஹீரோனியை பார்க்கான்னு அவளுக்கு கோவம் வருது. சீக்கிரமா ஹீரோனியை ஸ்கூலை விட்டு அனுப்பணும் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கா. கட் பண்ண லஞ்ச் பிரேக்ல நம்ம ஈச்சனோ ஹீரோனிக்காக சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிருப்பான். அந்த டைம்ல இந்த சியானை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனியை கரெக்ட் பண்ணுறதுக்காக சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்து இதை சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இல்லை வேண்டாம் ஈச்சன் எடுத்துட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஈச்சன் வந்துடான். வந்து டே எந்துடா இது என்னோட பிளேஸ் அப்படிங்கிறான். இதுல என்ன உன்னோட நேமா எழுதி வச்சிருக்கு, இல்லல்ல ஓவரா பிகு பண்ணாத அப்படின்னு மறுபடியுமே 2 பேருக்கும் வாக்குவாதம் வர ஆரம்பிச்சுட்டு சண்டை போடுற மாதிரி ஆயிராங்க மறுபடியுமே. உடனே ஹீரோனி தான் சரி வா நம்ம வேற ஒரு பிளேஸ்ல போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இவன் என்னன்னா நம்மளை தான் கூப்பிட்றாளோ அப்படின்னு நினைச்சிட்டு சரி அப்படின்னு சியான் எந்திக்கிறான். நீ கிடையாது நாங்க 2 பேரும் மட்டும் தான் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு கஷ்டமாகிறது. புரிஞ்சுதான் நாங்க 2 பேரும் மட்டும் தான் அப்படின்னு ஈச்சனுமே கலாய்ச்சிட்டு போவான். இவனுக்கு வெறி ஆயிரும். உடனே ஹீரோனிக்கிட்ட வந்து மோமோ அவன்கிட்ட இருந்து தள்ளியே இரு, அவன் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் புள்ளி பண்ணுவான், உன்னும் புள்ளி பண்ணனா என்கிட்ட சொல்லு, நீ ஏன் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோனியும் அந்த டைம்ல பண்ணு தின்னுட்டு இருப்பாளாம். அவ வந்து இல்ல அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்வா. ஆனா அவனுக்கு ஒழுங்கா கேட்காது. உடனே ஈச்சனும் அது அவங்க பிரச்சனையா, நீ தலையிட தேவையில்லையா அப்படின்னு சொல்ல இவன் இன்னுமே கடுப்பாயிட்டு அங்கேருந்து போயிடான். இது எல்லாத்தையுமே இந்த யூ பொண்ணுமே பார்த்துருவா. பார்த்துட்டு வர நம்மளை விட அவ பாப்புலர் ஆயிட்டு வரா. ஃபர்ஸ்ட் அவளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கணும் அப்படின்னு நேரா பிரின்சிபால் கிட்ட வந்து இப்பவுமே மந்த்லி எக்ஸாமை வைங்க, அதுல மோமோ கம்மியான மார்க் எடுத்தானா அவளை ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்றா. ஃபர்ஸ்ட் அவங்க அப்பெல்லாம் பண்ண முடியாது, அந்த மாதிரி ரூல்ஸே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவளை பார்த்தீங்கன்னா நான் யாருன்னு தெரியும்ல, என்னாலதான் உங்களுக்கு லைப்ரரி பில்டிங்லாம் கிடைச்சிருக்கு, ஸோ நான் சொல்றதை செய்யுங்க அப்படின்னு மிரட்டுறா. இவங்களுக்கும் வேற வழி இல்லையா, ஸோ ஒத்துக்கிறாங்க.
தென் ஸ்கூல்லாம் முடிச்ச பிறகு நம்ம ஹீரோனியோ தம்பி கூட வீட்டுக்கு வருவா. அப்போ தம்பியை எப்படி சேவ் பண்ணலாம், ஜெயிலுக்கு போக விடாம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு அவ யோசித்து வரா. கொஞ்சம் சோகமா அப்படி போவாளா. இதை பார்த்து ஹீரோவோ ஈச்சினிக்கிட்ட எதுக்கு இப்படி அக்கா போறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, ஸ்கூல்ல ஜியான் இருக்கான் இல்லையா, அக்காவை எப்போ பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான், அதுக்காக தான் அக்கா சோகமா போறா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் என்னோட வீட்டுக்கு போறேன் அப்படின்னு ஈச்சன் அங்கேருந்து கிளம்பிறான். கிளம்பின பிறகு ஹீரோக்கா செம டென்ஷன் ஆகுது. அண்ணனுக்கும் தம்பிக்கும் வேற வேலையே இல்லை போல, எப்போ பார்த்தாலும் ஹீரோனையே டிஸ்டர்ப் பண்றது தான் வேலையை வச்சுட்டு இருக்கானுவன். இனிமே அவங்க ரெண்டு பேரையும் மாமா கிட்ட நெருங்கி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு நினைக்கிறான். இந்த சைடு ஈச்சனை பார்த்தீங்கன்னா சென்கிட்ட போய், மூஞ்செல்லாம் கொஞ்சம் கேவலமா இருக்குண்ணா, ஏதாவது ஃபேஷியல் க்ரீம் இருந்தா சொல்லுண்ணா, அக்கா முன்னாடி அழகா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அவன் அவனுடைய ஃபேஸை தொட்டு பார்த்துட்டு, நம்மளும் கொஞ்சம் கேவலமா இருக்குமே, சரி ஓகே கவலைப்படாத, டீனா கிட்ட சொல்லி நம்ம ரெண்டு பேருக்குமே ஃபேஷியல் க்ரீம் வாங்கிட்டு வர சொல்றேன் அப்படிங்கிறா. அண்ணா நீயும் போட போறியா, பிறகு என்ன, என் ஃபேஸும் கேவலமா தானே இருக்கு, அக்கா முன்னாடி நானும் அழகா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்களுக்கு என்னென்ன கவலை இருக்குதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில தான் காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோனி கிட்ட, இந்த மாதிரி உங்க ஸ்கூல்ல விசிட் பண்ண இன்னைக்கு வருவேன், அப்படியே ஈவினிங் நானே உன்னை பிக்கப் பண்ணிக்கிறட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இந்த விஷயத்த சென்னுக்கு மெசேஜ் பண்றா. அவனும் அதை பார்த்துட்டு, ஹீரோ வர வர நீ என் அக்காவுக்கும் எனக்கும் இடையில வந்துட்டு இருக்கா, நான் தானே என் அக்காவை எப்போதும் பிக்கப் பண்ணுவேன், உனக்கெல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஈவனும் ஸ்கூலுக்கு தான் கிளம்புறான். ஸ்கூல்ல இன்னைக்கு மந்த்லி எக்ஸாம் போல, அதனால எல்லாருமே எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. அப்போ பிரின்சிபலும் நம்ம ஹினி கிட்ட, என்ன பாரு இதுல மட்டும் ஒழுங்கா மார்க் எடுக்கலன்னு வச்சுக்கோவேன், இந்த ஸ்கூலை விட்டு உன்னை வெளியே அனுப்பிடுவோம் அப்படின்னு வார்ன் பண்றாங்க. ஆல்ரெடி நம்ம ஹிரோனி நல்லா படிக்கிற பொண்ணு இல்லையா, அதனால எல்லா கொஸ்டினும் நல்லா சால்வ் பண்ணிட்டா. எல்லாருக்குமே ஒரே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி. இவளுக்கு அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அவளுக்குமே தெரியுது. பட் இருந்தாலும் அவன் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் இல்லையா, அதனால ஈஸியா சால்வ் பண்ணிடா. எங்க தம்பிக்காரனுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம் போல, ஏதோ ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸாமும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு, முடிச்சுட்டு புலம்புறான் எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு. அதான்ப்பா ஒழுங்கா கிளாஸை கவனிக்கணும் அப்படின்னு ஹீரோனி சொல்லிட்டு இருப்பா. இந்த டைம்ல இந்த யூவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்து நம்ம ஹீரோனி கிட்ட வம்பு பண்றாள்வ, நீ கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறா. அதையும் பாப்படி அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்லிட்டு இருக்கும்போது, சரிடி பெட் வச்சுக்கலாமா அப்படிங்கிறா. இவ சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் திறந்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே பெட் வச்சுக்கலாம், நான் மட்டும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தேன்னா நீங்க 3 பேரும் இந்த ஸ்கூல்ல உள்ள டாய்லெட் எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும் ஓகேவா அப்படிங்கிறா. சரி ஓகே, நீ லாஸ்டா வந்தானா என் காலில் 3 தடவை விழுந்து சாரி கேட்கணும், எப்படி டீலுக்கு ஓகேவா பெட்டுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும் போது ஈச்சனுக்கு இதை கேட்டோன்னு கோவம் வந்துடுது. நம்ம ஹீரோனி தான் காம்டன் படுத்துறா. அந்த டைம்ல பிரின்சிபல் வந்து, ஹீரோனி தான் ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்னு சொல்றாங்க. இவளால சுத்தமா ஏத்துக்க முடியல, நம்பவே முடியல. இல்ல இல்ல இவ சீட் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்ல, என்ன பிரின்சிபல் நான் சீட் பண்ணவா செஞ்சேன், எல்லாருக்கும் ஈஸியான கொஸ்டின் கொடுத்து எனக்கு மட்டும் கஷ்டமான கொஸ்டினை தந்தீங்களா, அப்படி இருக்கும்போது நான் எப்படி சீட் பண்ணுவேன் அப்படின்னு பிரின்சிபல் கிட்டேயே கொஸ்டின் கேட்குறா. அவருக்கு என்ன சொன்னே தெரியல, திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. சரி நீ எக்ஸாம்ல சீட் பண்ணலன்னே வச்சுக்கலாம், ஆனால் ஸ்கூல் ரூல்ஸை நீ மீறிட்டா, பப்பி லவுக்குலாம் இங்கே இடமே கிடையாது, ஸோ கண்டிப்பாக உன்னை வெளியே துரத்தி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற பப்பி லவ்வா, ஆமாம் நீனும் இந்த ஈச்சனும் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு ஃபோட்டோஸ்லாம் காட்ட, எது நானும் ஆகணுமா அப்படின்னு 2 பேருக்கும் சிரிப்பு தான் வருது. இதை பார்த்தோன்னே இவ கடுப்பாயிட்டா. என்ன பாருங்க பிரின்சிபல், இவங்க 2 பேருமே ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, ஸோ 2 பேரையுமே வெளியே துரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈச்சனை பற்றி கேவலமாக பேச ஆரம்பிக்கிறா. இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோனியா செம டென்ஷன் ஆகி, என்ன பாரு என்கிட்ட பிரச்சனைனா நீ என்னை பற்றி திட்டலாம், அதை விட்டுட்டு ஈச்சனை திட்ட உனக்கு உரிமையே கிடையாது அப்படின்னு சொல்லி கன்னத்திலே ஒரு அறைய போடுறா. அவ்வளோதான், அவளுக்கு சமயம் வலிக்க ஆரம்பிச்சுட்டு என்னையே அடிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறா. பிரின்சிபல் என்ன பாருமா அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்டுரு அப்படிங்கிறாரு. முடியாது அப்படி ஹிரோனி சொல்லும் போது அப்படியே நமக்கு ஸ்கூலுக்கு வெளியே தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் தம்பிக்காரனுமே ஹீரோனியை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. 2 பேரும் அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோ, என்ன பாரு இன்னைக்கு உன் அக்காவை நான் தான் பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் வேண்டாம் ஹீரோ, உங்களுக்கு எதுக்கு தொந்தரவு, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவன் சொல்றான். எந்த தொந்தரவும் இல்லை, நானே கூப்பிட்டு போறேன் அப்படின்னு 2 பேருமே போட்டி போட்டு ஸ்கூலுக்கு தான் ஓடி வராங்க. இவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு வந்திருக்காங்கன்னு பிரின்சிபலுக்கும் தெரிய வருது. உடனே இவருக்கு என்ன பண்ணே தெரியல, பயத்திலே நிக்கிறாரு. அப்போ ஹீரோனியும் சொல்றா, ஆமா நாங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கோம், ஆனா நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, பிரதர் சிஸ்டர், அதாவது நான் அவனுடைய சொந்த அக்கா அப்படின்னு சொல்லும்
சொல்லும்போது அப்படியானு எல்லாருக்கும் சமஷாக்கு. பரவாயில்ல, கண்டிப்பா நீ ஸ்கூலை விட்டு போய் தான் ஆகணும். என்ன பிரின்சிபல், நான் சொல்றது நீங்க கேட்பீங்களா? என் பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியுமில்ல? ஹீரோவும் சென்னும் எனக்கு லைப்ரரி பில்டிங்லாம் டொனேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொல்றதை நீங்க கேட்டுதான் ஆகணும். அவளை வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது, எது ஹீரோவும் சென்னும் உனக்காக டொனேட் பண்ணியிருக்காங்களா? ஆமா அப்படின்னு இவ கெத்தா சொல்ல, ஹீரோனிக்கும் ஈச்சனுக்கும் புரிஞ்சு போயிட்டு அது எல்லாமே ஹீரோனிக்காக டொனேட் பண்ணதுன்னு. அப்போ பிரின்சிபலோ, என்ன பாரு, யூ கிட்ட சாரி கேளு, இல்லைன்னு வச்சுக்கோவேன் அவங்க 2 பேரும் உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்ல, அதையும் பார்ப்போம், அவங்க 2 பேரும் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. உன்னை இங்கே வச்சுட்டு இருந்தா எங்களுக்கு தான் பிரச்சனை, ஸோ இவளை வெளியே தூக்கி போடுங்க அப்படின்னு கார்ட்ஸ் கிட்ட சொல்ல, கரெக்டாக இந்த டைமில் ஹீரோவும் தம்பிக்காரனுமே வந்துடுறாங்க. உடனே இவளை பார்த்தீங்கன்னா, கசின் நீங்கள் வந்துட்டீங்களா, இவளை ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்புங்க, இவ என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ஃபர்ஸ்ட் நீ யாரு அப்படின்னு கேட்குறான். நான் தான், என்ன தெரியலையா, உங்கள் செகண்ட் அன்களோட பொண்ணு, எனக்காக பில்டிங்லாம் டொனேட் பண்ணியிருக்கீங்களே, அப்புறம் ஹீரோ உங்களுக்கும் தேங்க்ஸ், எனக்காக லைப்ரரிலாம் டொனேட் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உனக்கு யாரும் டொனேட் பண்ணா? நான் மோமோக்காக தான் டொனேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு கேப்பில் கூட இவன் தம்பிக்காரன் வாங்கி கொடுத்த காஃபியை எடுத்துட்டு இவன் வாங்கி கொடுத்த காஃபியை கொடுக்குறான் ஹீரோனிக்கிட்ட. இதெல்லாம் சென் நோட் பண்ணுறான். அவனுக்கு லைட்டாக கடுப்பாகுது. அப்போ சென்னோ, அக்கா உன்னை யாரெல்லாம் புள்ளி பண்ணாங்களோ என்கிட்ட சொல்லு, அவங்கள உண்டி இல்லாமல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, எது அக்காவா? உன் அக்கா தான் 11 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாளே. என்னம்மா, என் கையில் அடி வாங்கினதெல்லாம் ஞாபகம் இல்லையா அப்படியே ஹீரோனி டீஸ் பண்ணுறா. இவ பயந்துரா, இது எப்படி சாத்தியம், இவ தான் செத்து போயிட்டாளே அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஆக்சிடென்ட் அப்போ என் அக்கா சாகலை, கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க, இப்போ வேக்கப் ஆயிட்டாங்க அப்படின்னு சென்னு சொல்கிறான். அதோட ஈச்சன் தான் 3ஆவது தம்பின்னு தெரிய வருதா. இவளுக்கு அடுத்து என்ன பேசுனே தெரியல. சுற்றி நின்று எல்லாருமே இவளை தான் புள்ளி பண்ண மாதிரி அவளுக்கு தோணுது. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன புள்ளி பண்ணுறீங்களா, என் அப்பா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு அழுதுகிட்டே ஓடிடா. அதோட அந்த பிரின்சிபல் இருக்காங்க இல்லையா, அவங்களையுமே ஃபயர் பண்ணியாச்சு. இப்போ ஒரு வேளையே இந்த பிரச்சனை முடிஞ்சிட்டு இல்லையா, அதனால தம்பியும் ஹீரோவும் என் கூட காரில் வாங்க, என் கூட காரில் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஹீரோனையும் தம்பிக்காரன் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோக்கு கஷ்டமாக இருக்கு. இல்லை, ஈச்சன் வந்து ஒழுங்காவே படிக்க மாட்டுக்கான், நான் அவனுக்கு டியூட்டர் எடுத்தால் தான் சரிப்பட்டு வரும், ஸோ அதனால என் தம்பிக்காரன் கூடயே கிளம்பி போகிறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிட்டா. இந்த சியான் இருக்கான் இல்லையா, அவன் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சோகமாக வீட்டுக்கு வந்து இன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் அண்ணா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதுவே இன்னொரு பக்கம் இந்த யூ பொண்ணு இருக்கால, அவளும் அவங்க அப்பா கிட்ட ஹீரோனி உயிரோட இருக்கிற விஷயத்தையும் இன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அவளை சும்மாவே விடக்கூடாதுப்பா அப்படின்னு பேசிட்டு இருப்பா. அப்போ ஒரு லேடியே வராங்க. அவங்கள பார்த்ததுமே இந்த ஆளு ஹனி ஹனி அப்படி சொல்லிட்டு போறாரு. இவளும் அம்மா வந்துட்டீங்களான்னு சொல்றா. ஒருவேளை இவங்களுடைய ஒய்ஃபா இருக்கும் போல, பட் மூஞ்செல்லாம் நமக்கு தெளிவாக காட்டவே இல்லை. அதுவே இந்த பக்கம் நம்ம ஹீரோனி இருக்கல்ல, தம்பிக்காரனுக்கு டியூஷன்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது அவளுக்கும் ஹீரோ மெசேஜ் பண்ணுறான், இந்த மாதிரி உன்னை பிக்கப் பண்ண வரட்டான்னு. இதை பார்த்த ஹீரோனிக்கு ஆட்டோமேட்டிக்காக மூஞ்சில் சிரிப்பு வருது. இதை ஈச்சனுமே நோட் பண்ணுறான். பட் யாருன்னு கேட்டுக்கல. ஆனால் அவனுக்கு புரியுது நம்ம ஹீரோனி வந்து ஹீரோவை லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியை இவனுக்கு அடிச்சு அடிச்சு பாடத்தெல்லாம் சொல்லி கொடுத்து வீட்டுக்கு கிளம்புறா. அப்போ ஹெவியாக மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிட்டா. சரி ஹீரோவை பிக்கப் பண்ண கூப்பிட வர சொல்லலாம் அப்படின்னு ஹீரோக்கு தான் மெசேஜ் பண்ண போறா. அந்த டைம்ல இந்த யுவனும் வந்து நிற்கிறான். ஐயோ யுவனா மறுபடியும் தொந்தரவு பண்ண வந்துட்டானேன்னு நம்ம ஹீரோனியா மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கா. அவன் டக்குன்னு அவன் வாங்கிட்டு வந்த ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு, மோமோ எனக்கு தெரியும் நீ என் மேலே கோவமா இருக்கான்னு, எனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு ரூமர் கேள்விப்பட்டிருப்பா, அதுக்காக தானே என் மேலே கோவமா இருக்கா. ஆனால் இனிமே அந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் நான் வைக்க போகிறது கிடையாது, நான் உன்னை மட்டும் தான் லைக் பண்ணுறேன், ஸோ ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் தருவியா, மறுபடியும் நம்ம 2 பேரும் ஒன்றா சேருவோம், நீ ஒத்துக்கிற வரைக்கும் நான் மாலையிலேயே நைட்டு ஃபுல்லாக நீல்டன் போட போகிறேன் அப்படின்னு நீல்டன் போட ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் அங்கே வந்து ஹீரோ பார்க்குறான். பார்த்துட்டு ஹீரோனுக்கு இலகின மனசு. அப்போ மறுபடியும் அவன் கூட ஒன்னா சேர்ந்துருவாளோ அப்படின்னு ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா நம்ம ஹீரோனுக்கு தான் இவனை பத்தி தெரியும் இல்லையா, அதனால என்ன சொல்றானா, இந்தா நீ கொடுத்த சாப்பாடு உனக்கு தான் தேவைப்படும், நைட்டு ஃபுல்லா நீல்டன் போட்டு டயர்ட் ஆயிருவா, சோ இதை சாப்பிட்டே நீல்டன் போடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போகலான்னு பாக்குறா. ஆனா இவன் போக விட மாட்டுக்கான். என்ன மோமோ இப்படி சொல்லிட்டு போறா அப்படின்னு அவன் கொஞ்சம் பாவமாவே பேசிட்டு இருக்கான். ஆனா ஹீரோனி ஒரு முடியல தெளிவா இருக்கா. இவன் என்ன சொன்னாலும் நம்ம இவன் கிட்ட மயங்கிடக்கூடாது அப்படின்னு. இங்க நடக்கிற எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்திருப்பானா, அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்ம ஹீரோனியும் ஹீரோக்கு மெசேஜ் பண்றா, இந்த மாதிரி கொடை எடுத்துட்டு வான்னு. அந்த நோட்டிபிகேஷன் சவுண்ட் வந்து பக்கத்துல கேட்கவும் இவ திரும்பி பாக்குறா. பார்த்தா ஹீரோ பக்கத்துல நிக்கிறான். ஐயோ இவன் இங்கதான் நிக்கானா, அப்போ இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்துருப்பானே, எனக்கு தான் ரொம்ப எம்பேரிசிங்கா இருக்குது அப்படின்னு ஹீரோ கிட்ட வீட்டுக்கு போலாமா அப்படி சொல்லி கேட்டுட்டு விறுவிறுன்னு வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போறா. இவனுக்கு சமக்கோ வருது ஹீரோ மேல. ஹீரோனி எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு
வில்லத்தனமா சொல்லிட்டு இருப்பான். இங்க வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம ஹீரோ ஹீரோனி கிட்ட தலைய நல்லா தோட்டிக்கோ இல்லைன்னா ஃபீவர் வந்துடும் அப்படின்னு பாசமா சொல்லிட்டு இருக்கான். அப்போ வீட்டுக்குள்ள ஒரு நாய்க்குட்டி வருது. அது செண்டா வாங்கி கொடுத்துருக்கான் போல ஹீரோனிக்காக. செம கியூட்டா இருக்குது. அதுக்கு நேம் வந்து ஸ்வீட்டின்னு வச்சு கொஞ்சிட்டு இருக்கா. அப்புறம் இன்னைக்கு பிக்கப் பண்ண வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நல்லா தலையை தோட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போறான். அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு அந்த யுவனை ரிஜெக்ட் பண்ணதுக்கு. இனிமே அந்த யுவனை ஹீரோனி பக்கமே நெருங்க விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். அதுவே இந்த பக்கம் நம்ம ஹீரோனியோட ரெண்டா தம்பி இருக்கான் இல்லையா ஜா, அதாங்க ஐடலு, அவனை தான் காட்டுறாங்க. அப்புறம் எல்லாம் ஒரு கான்செப்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அந்த கான்செப்ட்லாம் முடிச்சுட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறான். அதில் அந்த யுவான் பற்றின ரூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அந்த யுவான் மலையில ஹீரோனிக்கு ப்ரொபோஸ் பண்ணியிருப்பான் இல்லையா, அதை ஏதோ ஒரு ரிப்போர்ட்டர் மறைஞ்சிருந்து ஃபோட்டோ எடுத்து வைரல் ஆக்கி விட்டுட்டாங்க. அந்த ரூமரை தான் பார்த்துட்டு இருக்கான். இப்போ சென்னுக்கு மெசேஜ் பண்ணி அந்த ரூமரை பற்றி தான் பேசிட்டு இருக்கான். அப்போ சென்னை கேட்குறான், நீ எப்படா ஊருக்கு வர போறா, உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அண்ணா சண்டே வர போறேனா அப்படிங்கிறான். இப்படியே இவங்க ரெண்டு பேரும் கான்வர்சேஷனும் முடியுது. அடுத்து இந்த சூயை தான் காட்டுறாங்க. அவளுமே அந்த ரூமரை பார்த்துருப்பா போல. இப்போ யுவனை போட்டு திட்டுறா, உன் மனசுல நான் மட்டும் தான் இருக்குன்னு சொன்னா இப்போ அந்த சென்னோட அக்காவை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி கோப்பட, என்ன பாரு கம்முன்னு போயிரு, நானே ரொம்ப அப்செட்டாக இருக்கேன் அப்படின்னு எரிஞ்சு விழுறான். என்கிட்டவே எரிஞ்சு விழுறாளா, இனிமே உன்கிட்ட பேச மாட்டேன் போ அப்படின்னு சொல்லி வச்சிடறா. இங்க இவனோட மேனேஜருமே, ஏன்டா இப்படி பண்ணா, நீ ஒரு மூவி ஸ்டார், இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. இவன் அதெல்லாம் காது கொடுத்து கேட்ட மாதிரிலாம் தெரியல. எப்படியாட்டும் ஹீரோனியை கரெக்ட் பண்ணணும் அப்படிதான் நினைக்கிறான். ஸோ அப்படியே கட் பண்ண நைட்டு நம்ம ஹீரோனியை தான் காட்டுறாங்க. அவளுக்கு செம ஃபீவர். ஹீரோக்கு தான் மெசேஜ் அனுப்புறா, இந்த மாதிரி டேப்லெட் எடுத்துட்டு வான்னு. ஹீரோவும் அடிச்சு பிடிச்சு ஓடி வரான். கையோட டாக்டருமே கூப்பிட்டு வந்திருக்கான் போல. அவரும் செக் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா ஹை ஃபீவர்னால ஹீரோனி நான் ஸ்கூலுக்கு போறேன் அப்படி சொல்லி அடம்பிடிக்கிறா. மோமோ உனக்கு ஹை ஃபீவர், நாளைக்கு ஸ்கூலுக்குலாம் போக வேண்டாம் அப்படி ஹீரோ சொன்னா கூட ஹீரோயின் கேட்க மாட்டுக்கா. சின்ன பிள்ளை மாதிரி பாட்டுலாம் பாட ஆரம்பிச்சிட்டா. என்ன டாக்டர் மோமோக்கு என்னாச்சு அப்படி சொல்லி கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, அதிகமாக காய்ச்சல் இருக்கிறதால இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஹீரோவை ஹக் பண்ணிட்டு, என்ன சீரியஸ் பண்ண பார்க்குறியா அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கா. உடனே டாக்டரோ, நான் வேணா பக்கத்து வில்லால ஸ்டே பண்ணிக்கிறேன், ஏதாவது பிரச்சனைனா எனக்கு டக்குன்னு கால் பண்ணுங்க நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்லாம் கொடுத்துட்டு அவர் போயிடாரு. இவ டேப்லெட்டே போட மாட்டுக்கா. ஹீரோ, நீ ஆக என் கனவுல வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நல்ல பிள்ளைலாம் இந்த டேப்லெட்டை மட்டும் போட்டுக்கோமா அப்படின்னு சொன்னா போடவே மாட்டுக்கா. சரி சொல்லு, என்ன பண்ணா இந்த டேப்லெட்டை போட்டுக்கிடுவா அப்படின்னு கேட்கும்போது, உன் ஆப்ஸை டச் பண்ணணும் அப்படிங்கிறா. ஹீரோக்கு ஆச்சரியமா இருக்கு. சரி ஓகே டச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி எப்படியோ டேப்லெட்டை போட்டு வச்சாச்சு. அவ போட்ட பிறகு ஹீரோ கிட்ட, சரி இப்பதான் நான் போட்டேன்ல, உன் ஆப்ஸை டச் பண்றேன் அப்படி சொல்லிட்டு டச் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. அவ அப்படியே தூங்கிறா. ஹீரோ அவளை தூங்க வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடான். இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோனிக்கு காய்ச்சல்லாம் சரியாகிட்டு நேத்து நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. ஆனா அது எல்லாமே ஒரு கனவுன்னு நினைச்சுக்கிறா. என்ன அடிக்கடி அவன் என் கனவுல வந்துட்டு போறான், ஒருவேளை அவன் மேல லவ்ல விழுந்துட்டனோ அப்படின்னு இவ புலம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ரெண்டா தம்பி சைனாக்கு ரிட்டர்ன் வந்துட்டான். அப்போ அதே ஏர்போர்ட்டுக்கு இந்த யுவன் பையன் வாரான். அவன் தெரியாம சாவை இடிச்சிடான். இடிச்சது யுவன் தான் தெரிஞ்சதும் அவனை வச்சு செய்யறான். இந்த பக்கம் இவங்கெல்லாம் ரெண்டா தம்பியை பிக்கப் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு ரெடி ஆயிட்டு நிற்காங்க. அப்போ டீனா வந்து இந்த மாதிரி ஏர்போர்ட்ல யுவனும் ஜாவும் சண்டை போடுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆன்லைன்ல அதுதான் ட்ரெண்டிங் வீடியோவாவே போகுது அப்படின்னு சொல்றா. ஐயோ சண்டை மட்டும் போட்டுற கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோனி வந்து ரெண்டா தம்பியை பார்க்க தான் வீறுன்னு போறா. அங்க யுவன் ரெண்டா தம்பி கிட்ட வாக்குவாதம் பண்ண வேண்டாம், சண்டை போட வேண்டாம் அப்படின்னு அவன் ஒதுங்கி போலான்னு பாக்குறான். பட்டு நம்ம ரெண்டா தம்பி விட மாட்டுக்கான். எதுக்கு இவன் மேல இந்த அளவுக்கு கோவம்னு பாத்தீங்கன்னா, இந்த யுவான் வந்து நம்ம ஹீரோனி இறந்தப்போ கவலைப்படவே இல்லையா. தினம் புது புது கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுட்டு இருந்தானம்மா. அதனாலதான் ஜாக்கு யுவனை சுத்தமா பிடிக்க மாட்டுக்கு. அது போக நம்ம ஹீரோனிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இல்லையா, அப்போ அன்னைக்கு வந்து யுவானுக்கு பிறந்த நாள். ஸோ அவனுக்கு கேக் வாங்குறதுக்காக தான் வெளியே போயிருக்கா. அப்படி போகும்போது தான் ஆக்சிடென்ட்டும் ஆயிருக்கும். அதனாலதான் பிரதர்ஸ் 3 பேருக்கும் இவனை கண்டாலே சுத்தமா பிடிக்க மாட்டுக்கு. அன்னைக்கு மட்டும் அக்கா வெளியே போகாம இருந்திருந்தா இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டும் ஆயிருக்காது, அக்கா உயிரோட இருந்திருப்பா அப்படின்னு. இப்போ ஜா திட்டுறதை பார்த்துட்டு இவனுக்கு ஒரு விஷயம் கிளியரா தெரியுது, இவனுக்கு மோமோ உயிரோட இருக்கிற விஷயம் இன்னும் தெரியல அப்படின்னு. சரி இவன்கிட்ட எதுவும் பேசாம அங்கிருந்து போயிடலான்னு இவன் போக பார்க்குறான். பட் விடவே மாட்டுக்கான். ஸோ 2 பேருக்குமே வாக்குவாதம் முத்தி போயிடுது. ஒரு கட்டத்தில் ஜா இருக்கான் இல்லையா, அவன் யுவானை அடிக்க போக கரெக்டாக ஹீரோனி வந்துடுறா. அங்கே ஹீரோனியை பார்த்தது தான் இவனுக்கு சின்ன வயசுல அவங்க அக்கா கூட இருந்த ஹாப்பி மூமெண்ட்லாம் ஞாபகம் வருது. அக்கா ஃபைனலி இப்பயாவது என்னை பார்க்க வந்தியே, 11 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டா. நீ பேயா மாதிரி என்னை எப்போ பார்க்க வருவா நானும் காத்திருந்தேன். ஸோ ஃபைனலி இப்பயாவது
பார்க்க வந்தியன்னு பேச இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனியை பலாருன்னு கண்ணத்துல அடி வைக்க அக்கா உன்னால எப்படி என்ன தொட முடிஞ்சிச்சு ஒருவேளை ஃப்ளைட்டில் வரும்போது நானும் செத்து போயிட்டேனோ சரி ஓகே எப்படினாலும் எனக்கு உன்னை பார்த்தது சந்தோஷம் தான் அக்கா என்னை சீக்கிரமாக அம்மா அப்பா கிட்ட கூப்பிட்டு போ அப்புறம் ஃபர்ஸ்ட் அண்ணா கனவுல போய் லவ்வே பண்ணிடாத துறவிய போன்னு சொல்லணும் அப்படின்னு இவன் லூஸ் தனமாக பேசிட்டு இருக்கான் லூஸ் மாதிரி பேசாதடா நான் ஒரு மனுஷி அப்படி சொன்னா கூட இவன் நம்பவே மாட்டுக்கான் பக்கத்தில் மேனேஜர்கிட்டையும் அங்கே நிற்கிற ஃபேன்ஸ்கிட்டையும் இந்த பொண்ணு உங்கள் கண்ணுக்கு தெரியுதா அப்படி சொல்லி கேட்குறான் அதுக்கு அவங்களுமே ஆமான்னு மண்டையாட்டுறாங்க அக்கா நீ என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுதான்னு பார்த்தேன் ஆனால் நீ எல்லார் கண்ணுக்கும் தெரியுதா அப்போ உன்னோட பவர் அதிகமாக இருக்கு போல அப்படின்னு பெருமையாக பேசிட்டு இருக்கான் இன்னும் கூட நம்ம ஹீரோனியை பேய் தான் போலன்னு நினச்சிட்டு இருக்கான் டே பக்கி நான் தாண்டா மூச்செலாம் விடுறேன் பாரு அப்படி சொல்கிறா அப்படியா அப்போ என்ன இன்னொரு தடவை அடி அப்படின்னு கண்ணத்தை நீட்ட ஹீரோனியும் அடிக்கிற மாதிரி போயிட்டு தலையை தடவி விட்டுட்டு நிஜமாவே உன் அக்கா திரும்ப வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்ல இவனுக்கு டச்சிங் ஆயிருது அவனும் அப்பதான் நம்புறான் உடனே ஹக் பண்ணிட்டு அழவே ஆரம்பிச்சிட்டான் சரி சரி வா சென் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படி சொல்லி கூப்பிட்டு போவாளா இவன் மோமோ அப்படி சொல்லி கூப்பிடுவான் பேசாம போயிரு அப்படின்னு அக்காவும் தம்பியும் கோவப்பட்டு அங்கிருந்து போயிடாங்க அப்புறம் அவன் கிட்ட டைம் டிராவல் பண்ணி வந்த கதையெல்லாம் சொல்றாங்க அப்போ ஜாவோ கேட்குறான் எப்பக்கா டைம் டிராவல் பண்ணி வந்தான்னு ஹீரோனி ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்துட்டா பட் இவன் கிட்ட அதை சொன்னா ஃபீல் பண்ணுவான்னு ஹீரோனியும் வேற வேற டாபிக்லாம் பேசி பார்க்குறா பட் அவன் அந்த ஒரு கொஸ்டினை தான் மறுபடியும் கேட்குறான் ஸோ வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோனியுமே உண்மையை சொல்லிடா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன்னு எது ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்துட்டியா அப்போ எதுக்குக்கா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலாம் அப்போ என் மேல உனக்கு பாசமே இல்லைல்ல அப்படின்னு அவன் அழவே ஆரம்பிச்சிட்டான் அப்படிலாம் இல்லை தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் மயங்கிறான் அதுக்கப்புறம் அவனை வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போயாச்சு அவன் இப்போ தூங்கிட்டு இருக்கான் போல இங்க நம்ம ஹீரோனியும் ஈச்சனுமே போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க அப்போ அவனும் தூங்கி முழிச்சிட்டு வாரான் அவனுக்கு ஹீரோனியை பார்த்தது எல்லாமே ஒரு கனவு மாதிரி தெரியுது நம்ம ஹீரோனியா என்ன முழிச்சிட்டியா அப்படி கேட்கும் போது தான் இது கனவுலாம் கிடையாது தன்னோட அக்கா உண்மையாவே திரும்ப வந்துட்டான்னு அவனுக்கு செம ஹாப்பி ஆகுது ஆனா பக்கத்துல இருக்கிற மூணாவது தம்பியை பார்த்ததும் மூஞ்சி மாறிடுது யார் இவன் என் அக்கா கூடயே க்ளோஸா இருக்கான் அப்படின்னு செம கோவம் வருது உடனே பறந்து போய் மூணாவது தம்பி கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறான் ஹீரோனியோ டே விடுடா அவன் நம்ம தம்பி அப்படின்னு சொல்லும் போதுதான் அவன் கொஞ்சம் நார்மலுக்கே வாரான் எது நம்ம தம்பியா நம்ம தம்பியை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு அவன் பாசத்தெல்லாம் பொழிஞ்சிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியா சென் கிட்ட கேட்குறா எதுக்குடா அப்பவுமே அவன் மயக்கம் போட்டு விழுந்தான் அப்புறம் இப்போ ரொம்பவே டென்ஷன் ஆகுனா எதுக்கு அப்படி சொல்லி கேட்கும்போது அவனுக்கு ஒரு டிசார்டர் இருக்குக்கா அதாவது முன்னாடி நீ இறந்த பிறகு அந்த யுவான் எந்த கவலையும் படாம அடுத்தடுத்த லவ்வர்ஸ் தேடிக்கிட்டு இருந்தான் இதனால ரெண்டா தம்பி ரொம்பவே மனசு உடைஞ்சு எப்போ பார்த்தாலும் அழுதுட்டே இருந்தான் அவன் ரொம்ப எமோஷ்னலா அண்ட் டென்ஷன் ஆனாலே அவனுக்கு மயக்கம் வந்துடும் அவனோட கண்டிஷன் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமா இருந்துச்சு அப்புறம் சைனீஸ் மெடிசன் எல்லாம் கொடுத்து சரி பண்ணிட்டோம் பட் அந்த நோய் மறுபடியும் வந்திருக்கு அக்கா நீ வேற எந்த பையன் கூட க்ளோஸா இருந்தாலும் அவனுக்கு இந்த நோய் வந்துருது போல சோ ஹீரோ கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை இப்போதைக்கு மறைச்சிரு அப்படின்னு சேனு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோனையும் ஓகே சொல்லிட்டு இருப்பா அப்ப ரெண்டா தம்பியை வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்கறான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படி சொல்லி சமாளிக்கிறாங்க அவனும் வந்து அடிச்சதுக்கு ஈச்சன் கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கான் அதுக்கு ஈச்சனும் அதெல்லாம் பரவாயில்லண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜாலியா பேசி பாசத்தெல்லாம் பொழிஞ்சிட்டு இருக்காங்க அப்போ ரெண்டாவது தம்பியோ அக்கா உனக்கு தான் இன்சுமியா ப்ராப்ளம் இருக்கு இல்லையா பேசாம என் வீட்டுக்கு வந்துறியா அங்க உனக்கு ஏத்தப்ப எல்லா வசதியும் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றான் அதெல்லாம் வேண்டாப்பா நான் நம்மளுடைய பழைய வீட்டுல தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா என்ன சொல்றக்கா அந்த வீட்டோட ஓனர் வந்து வீடை விற்க மாட்டேன்னு சொன்னாரு நீ எப்படி வாங்கினு சொல்லி கேட்கும்போது டே உன் அக்கா யாரு நான் மனசு வச்ச எல்லாம் ஈஸியா சால்வ் ஆகிரும்டா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா அதுக்கு தம்பியோ அக்கா அப்போ இன்னைக்கு நைட்டு மட்டும் உன் கூட ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு 3 பேருக்கும் அள்ளி விட்டுறது ஏன்னா அங்க ஹீரோ இருப்பான் இல்லையா அதுக்குதான் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தம்பியோட கண்டிஷனை டீனா கிட்ட எடுத்து சொல்லி பேசாம ஹீரோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெளியே தங்க சொல்லலாமா அப்படின்னு டீனா கிட்ட ஐடியா கேட்டுட்டு இருக்கா அங்கிருந்து நான் வெளியே தங்கிக்கிறேன் அப்படின்னு மெசேஜ் வருது பார்த்தா இவா டைரக்டாவே ஹீரோக்கு மெசேஜ் பண்ணிருக்கா சாரி டீனாக்கு மெசேஜ் பண்றதுக்கு பதிலாக உங்களுக்கு பண்ணிட்டேன் பரவாயில்ல தம்பியை கூப்பிட்டு வா நான் வெளியே தங்கிக்கிறேன் அப்படி ஹீரோ சொல்றான் ஹீரோனையும் மத்த 2 தம்பி கிட்டையும் பை பை சொல்லிட்டு ஜாவ மட்டும் வீட்டுக்கு கூப்பிட்டு போறா இப்போ வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம ஹீரோக்கு தான் மெசேஜ் பண்றா இந்த மாதிரி நீங்க வெளியே கிளம்பிட்டீங்களா அப்படின்னு ஆனா அங்கிருந்து எந்த ரிப்ளையும் வரவே இல்ல இவளுக்கு பயமா இருக்கு ஹீரோ உள்ள இருந்தானா என்ன பண்றது அப்படின்னு பயந்து தான் உள்ள போறா அதுல டோர் வேற ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது என்னடா டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது ஒருவேளை ஹீரோ உள்ளதான் இருப்பாரோ அப்படின்னு நினைச்சிட்டு இவ பதட்டமா உள்ள போறா பார்த்தாங்க ஒரு மேடு தான் வெல்கம் பண்றாங்க அந்த மேடு வேற யாருமே இல்ல நம்ம ஹீரோ தான் ஹீரோனையும் கண்டுபிடிச்சிடா இது ஹீரோ
உண்மைதான்னு. ஆனா அவன் ஃபேஸை கிட்ட வந்து பார்த்தா இவன் பையன் அப்படின்னு அழகா கண்டுபிடிச்சிருவாங்க போல. அதனால மோமோ வந்து டக்குன்னு லைட்டை ஆஃப் பண்ணிடா. தம்பிக்காரன் பயந்துறான். அது ஒண்ணும் இல்லடா, கரண்ட் பில்லு கட்டலையா, அதான் கரண்ட் புடுங்கிட்டாங்க போல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. அப்படியாக்கா, நான் ஏதோ பேய் வந்துட்டு போலன்னு பயந்துட்டேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட, ஆண்டி கரண்ட் பில்லை கட்டிருங்க அப்படிங்கிறான். டேய், அவங்கள பார்த்து ஆண்டின்னு கூப்பிடாத, அவங்க ஓல்டுலாம் கிடையாது அப்படின்னு ஹீரோனி சொல்லும் போது, அப்ப எப்படிதான் கூப்பிடுறது, சோஃபியான்னு கூப்பிடுங்க அப்படி ஹீரோ சொல்றான். சரி சரி, நீ வளவலன்னு பேசாத, ஃபர்ஸ்ட் மாடிக்கு போ அப்படின்னு தம்பியை அனுப்பி விட்டுட்டு ஹீரோ கிட்ட தேங்க்ஸ்ன்னு பேசிட்டு இருக்கும் போது தெரியாதனமா ஆக்சிடென்டா 2 பேரும் லிப்ஸும் டச் ஆகிறது. 2 பேருக்கும் நர்வஸா இருக்கு, அதே சமயம் ஹாப்பியா இருக்கு. இதுல தம்பிக்காரன் வேற அக்கா நீ எங்க போயிட்டா அப்படி சொல்லி கூப்பிட்டு இருக்கான். உடனே ஹீரோனியும் பின்னாடி வந்து நின்று இங்கதான் இருக்கேன்டா, நீ மேல போ அப்படின்னு சொல்ல, ஓகேக்கா. அப்புறம் சோஃபியா, அக்கா ரொம்ப டயர்டா இருக்காங்க, குளிக்க வார்ம் வாட்டர்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுதான் இவன் சிட்டா ஓடி போய் அந்த வார்ம் வாட்டர் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோனி குளிக்க வரவும் ரெடி பண்ணியாச்சு நான் போறேன் அப்படின்னு ஹீரோ அங்கிருந்து கிளம்ப பாக்குறான். ஆனா ஹீரோனியும் மசாஜ் பண்ணி விட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்வத்துல கேட்டுறா. இதை கேட்ட உடனே ஹீரோக்கு செம ஷாக்கு. என்னடி இப்படி ஓப்பனா கேட்டுட்டியே அப்படின்னு இவளுக்கு ஷையா இருக்கு. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோனிக்கு ஷோல்டர் மசாஜ்லாம் பண்ணி விட்டுட்டு இருப்பான். 2 பேருக்கும் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. ஆக்சுவலி 2 பேருக்குமே லவ் இருக்கு, பட் வெளியே தான் சொல்லிக்கல. அப்படியே சென்னுக்கு தான் மெசேஜ் பண்றா, இந்த மாதிரி நாளைக்கு காலையில எப்படியாவது சாவை வெளியே கூப்பிட்டு போயிரு அப்படின்னு மெசேஜ் பண்றா. அதுக்கு அவனுமே சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே இவனுக்கு கால் பண்ணி கம்பெனிக்கு சீக்கிரமா வாடா அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறான். இவனுக்கு ஒன்றும் புரியல, ஒருவேளை அண்ணாக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு இவனும் விறுவிறுன்னு வந்து பார்க்குறான். பார்த்தாங்க யாருமே இல்லை. உடனே அண்ணாக்கு கால் பண்ணி என்ன விஷயம்னா அப்படி சொல்லி கேட்டா, இல்லடா டாய்லெட் பேப்பர் முடிஞ்சிட்டு அதான் அதை வாங்கிட்டு வரதான் உனக்கு கால் பண்ணேன், உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோன்னே இவன் கடுப்பாயிட்டான். இதுவே இன்னொரு பக்கம் இந்த யுவானை தான் காட்டுறாங்க. அவன் பயங்கரமா திங்க் பண்றான் ஹீரோனை கரெக்ட் பண்றதுக்காக. அப்போ அவனுக்கோ டைரக்டரோ கால் பண்ணி இவ்வளோ நாள் லீவ் போட்டுட்டா, ஸோ நாளைக்கு ஆட்டோ செட்டுக்கு வா, ஃபிலிம் எடுக்கணும், நீ வரலன்னு வச்சுக்கோவேன் வேற ஒரு மேல் லீடை போட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. போட்டுக்கிடுங்க அப்படின்னு திமுறா சொல்றான். அப்படியா ராசா, ஃபிலிம் மட்டும் கம்ப்ளீட் பண்ணி தரலன்னு வச்சுக்கோவேன் கான்ட்ராக்ட் படி நீ 10 பில்லியன் பெனால்ட்டி தரணும் அப்படின்னு சொல்றாங்க. 10 பில்லியன் சொன்னதான் இவனுக்கு அள்ளி விட்டுறது. அப்பனா நான் வாரேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். சரி சீக்கிரமா வா, நெக்ஸ்ட் சீன் ஆப்பிரிக்கால எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, ஏதோ ஆப்பிரிக்காவா, ஃபர்ஸ்ட் இதை சொல்லியிருக்கலாம்ல, நான் கான்ட்ராக்ட்ல சைன் போட்டிருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்ல, நீ மட்டும் லீவ் எடுக்கிறத எங்க கிட்ட சொல்லிட்டே எடுக்கிறா, இல்லல பேசாம மூவி நடிக்க வாடா அப்படி சொல்லி வச்சுறாங்க. இவனுக்கு ஹீரோ மேல தான் டவுட் வருது. ஹீரோனி நெருங்க கூடாதுன்னு என்ன ஆப்பிரிக்கா அனுப்ப பிளான் போட்டுட்டால அப்படின்னு இவன் புலம்பிட்டு இருக்கான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனியும் டீனாவும் அப்படியே பேசிட்டு போவாங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேருமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி ஆயிட்டாங்க. இப்போ அப்படியே தம்பி சென்னுக்கிட்டே மெசேஜ் பண்ணி பேசிட்டு போவாளா. அப்போ அங்க ஒரு லேடி வரதை காட்டுறாங்க. அவங்கள பார்த்ததுமே டீச்சர் சு அப்படின்னு நம்ம ஹீரோனி ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறா. டீச்சர் சு உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன்னு பேசிட்டு இருக்கா. ஆக்சுவலி இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி, அதாவது நம்ம ஹீரோனி டைம் டிராவல் பண்ணிட்டு வரக்கு முன்னாடி இவங்க தான் நம்ம ஹீரோனிக்கு டான்ஸ் டீச்சரா இருந்திருக்காங்க. இந்த டீச்சர் சூக்கு நம்ம ஹீரோனினா ரொம்ப பிடிக்கும். நம்ம ஹீரோனி வந்து சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்க. உன்னை மறுபடியும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ரொம்ப எமோஷனல் ஆகி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோனி ஒரு விஷயத்த நோட் பண்றா, அவங்க கையில ரிங் இருக்கு. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு மேரேஜ்லாம் ஆயிட்ட டீச்சர் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம் அது பெரிய கதை அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் 3 நாளில் என்னோட பிறந்தநாள் வரப்போகுது, அதுக்கு பார்ட்டி வச்சுருக்கேன், நீனும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு இன்வைட் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ அவங்க போகும்போது இந்த ஐயோ பொண்ணும் இவங்கள பார்த்தா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போது இவங்க தான் ஐயோட அம்மா போல. இப்போ அப்படியே கட் பண்ண அந்த பிறநாள் பாட்டியை தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோனியும் டீனாவுமே அழகாக கிளம்பி வருவாங்க. அவங்கள பார்த்ததுமே இந்த ஐயோ பண்ணியிருக்கா இல்லையா, வம்பிலுக்கு போயிடா. ஏய் நீ எப்படி இங்கே வரலாம், உன்னை நாங்கள் இன்வைட்டே பண்ணலையே, உன்கிட்ட இன்விடேஷன் கார்டு இருக்கா அப்படி சொல்லி கேட்குறா. இல்லைங்கவும் இல்லைல அப்படியே 2 பேரும் வெளியே போங்கன்னு சொல்கிறா. இதை பார்த்து சியோனா நம்ம ஹீரோனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அவள் என் கூட தான் வந்தா அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, இவன் சொல்கிறது உண்மையான்னு கேட்கும்போது ஹீரோனிக்கு நல்லாவே தெரியும் இவன் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் இப்படி சொல்கிறான்னு. அதனால நம்ம ஹீரோனியும் அப்பெல்லாம் இல்லை, நானும் டீனாவும் மட்டும் தான் வந்தோம், இவன் கூடலாம் வரல, பட் டீச்சர் சூ வந்து எங்களை பர்சனலாக இன்வைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறா. எது எங்கள் அம்மா உன்னை இன்வைட் பண்ணாங்களா, கண்டிப்பாக இருக்கே இருக்காது அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம ஹீரோனிக்கு தெரிய வருது செகண்ட் அண்ட்
அங்கிளை தான் டீச்சர் சூ மேரேஜ் பண்ணியிருக்காங்கன்னு. அப்போ அந்த பிளேஸுக்கு இந்த செகண்ட் அன்குள்ளே வராங்களா. உடனே இந்த யூஓ, அப்பா இந்த மோமோ வந்திருக்காப்பா, அம்மா தான் இவளை இன்வைட் பண்ணாங்கன்னு சொல்கிறா, அது உண்மையான்னு கேட்கும்போது அப்படிலாம் இருக்காது, நான் தான் இந்த வீட்டு குடும்ப தலைவர், எனக்கு தெரியாமல் அவள் இன்வைட் பண்ணிடுவாளா, இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த டைமில் டீச்சர் சூவா வந்துடுறாங்க. வந்து யார் இந்த வீட்டு குடும்ப தலைவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவருக்கு பயமாயிட்டு, இல்லைம்மா நான் கிடையாது, நீ தான் இந்த வீட்டு குடும்ப தலைவி அப்படின்னு அங்கிள் வந்து டீச்சர் சூ கிட்ட அந்த அளவுக்கு பணிந்து நடக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கு சரி டீனாக்கு சரி சிரிப்பு தான் வருது. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா டீச்சர்ஸும் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த நாட்டிலே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, அதுக்காக தான் இந்த அங்கிள் இப்படி பணிந்து நடக்கிறாங்க. ஹீரோனியும் என்கிட்ட இன்விடேஷன் கார்டு இல்லைன்னு உங்க ஹஸ்பண்ட் பொண்ணும் எங்களை உள்ளவே விட மாட்டுக்காங்க அப்படின்னு சொல்றா. மோமோ என்னோட கெஸ்ட், பர்சனலா நான் அவளை இன்வைட் பண்ணியிருக்கேன், ஸோ அவகிட்ட ரூடா நடந்ததுக்கு ரெண்டு பேருமே சாரி கேளுங்கன்னு சொல்ல இந்த அங்கிளுக்கு வேற வழி இல்லை, சாரி கேட்டுறாங்க. ஆனால் இந்த யூ பொண்ணு சாரி கேட்காம அங்கேருந்து போயிடா. அவளுக்காக நான் சாரி கேட்குமா அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோவும் அந்த பாட்டிக்கு வாரான். அவன் ஹீரோனியை தான் சைட் அடிச்சுட்டு இருக்கான். முன்னாடி ஹை ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஹீரோனியை டான்ஸ் ஆடுவா, அதை ஹீரோவும் சீக்ரெட்டாக வாட்ச் பண்ணி சைட் அடிச்சுட்டு இருப்பான். இப்போ அதெல்லாம் ஞாபகம் வருது. அப்புறம் அந்த பாட்டிக்கு நம்ம சென்னுமே வாரான். அவனை பார்த்ததும் இந்த அங்கிள் கொஞ்சம் நக்கலாகவே பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ கரெக்டாக ஹீரோனியை வந்து, டே இந்த கிழவன்கிட்டலாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு கூப்பிட்டு போயிடா. நேராக டீச்சர்ஸும் கிட்ட வந்து இதுதான் என் தம்பி அப்படின்னு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறா. அப்புறம் டீச்சர்ஸும் இருக்காங்க இல்லையா, பாட்டிக்கு வந்து எல்லாருக்குமே நன்றி சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னு அங்கிளுக்கு ரொம்ப ஹாப்பி. கண்டிப்பா இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி வச்சு நான் தான் அவளுடைய ஹஸ்பண்ட்னு அனௌன்ஸ் பண்ண போறா, அதுக்கப்புறம் இந்த நாட்டிலே நானும் ஒரு ஹை லெவலுக்கு வந்துடுவேன் அப்படின்னு இவர் மனசுக்குள்ள ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு இருக்க. அதே மாதிரி இந்த யூ பொண்ணுமே ஹாப்பி ஆகுறா. அம்மா மட்டும் என்ன அவங்க பொண்ணுன்னு எல்லாரும் முன்னாடி வச்சு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த நாட்டிலேயே நான் அடிச்சுக்க யாருமே கிடையாது, நான் தான் பெரிய பணக்காரி, எனக்கு பயந்து தான் எல்லாரும் நடக்கணும், ஏன் அந்த மோமோ கூட அப்படிதான் அப்படின்னு இவன் மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கா. ஆனா டீச்சர் சூவை பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கல, அதுக்கு பதிலாக நம்ம ஹீரோனியை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்காங்க. மோமோ என்னோட ஸ்டூடெண்ட், அவ டான்ஸ் சூப்பராகவே ஆடுவா, நீ டான்ஸ் ஆட வில்லிங்க இருக்கியா, என்னோட ஸ்டூடெண்ட்டை மறுபடியும் வருவியா, யோசித்து சொல்லு அப்படின்னு டீச்சர் கேட்குறாங்க. ஹீரோனியும் ஓகேங்கிறா. இதை கேட்டோன்னே இவங்க ரெண்டு பேருக்குமே சமஷாக்கு. அம்மா இவளா, இவ ரொம்பவே மோசமா, அப்பாவுக்கும் இவளுக்கும் சுத்தமாக செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறா. டீச்சர்ஸுக்கு ஒன்றுமே புரியல. மோமோ அவள் என்னென்னமோ சொல்கிறா, அதெல்லாம் உண்மையான்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் உண்மைதான், எனக்கும் அன்களுக்கும் செட் ஆகாது அப்படின்னு அன்கள் பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. சொல்லிட்டு நீங்கள் உண்மையாகவே அவரை லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இது என்ன கொஸ்டின், கண்டிப்பாக என் மனைவி என்ன தான் லவ் பண்ணுவா அப்படின்னு இவர் சீனை போட்டு சொல்லிட்டு இருக்க. ஆனால் டீச்சர்ஸ் ஓவோ இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ எதுக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்கும்போது பிகாஸ் யூக்காக தான். ஆக்சுவலி நீ இறந்ததை என்னால் ஏற்றுக்கவே முடியல, ரொம்பவே மனசு உடைஞ்சிட்டேன். அப்போ தான் இந்த யூ பொண்ணை பார்த்தேன், அவளும் உன்ன மாதிரி தான் நல்லா டான்ஸ் ஆடினா, அதனால் அவளுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்கணுக்காக தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், மற்றபடி இந்த ஆளை நான் லவ்வே பண்ணல. அண்டு உனக்கும் இவருக்கும் இடையில இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு கூட தெரியாது, தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக மேரேஜ் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இதை பார்த்தா யூவோ கடுப்பாயிட்டு, அம்மா உங்களுக்கு நான் வேணுமா இல்லை இந்த மோமோ வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு மோமோ தான் வேணும். யூ நீ ரொம்ப டேலண்டான பொண்ணு தான், பட் மோமோ அளவுக்கு கிடையாது, அவள் எல்லாரும் மேலேயும் ரொம்ப பாசமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவுக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்க போகிறேன், அதோட காம்பன்சேஷனுமே தந்துடுவேன் அப்படின்னு சொல்ல எது டிவோர்ஸ் ஆனே இவர் மயங்கிறாரு. போதுமா ஹீரோனி, எங்கள் குடும்பத்தையே பிரிச்சுட்டல்லா, சந்தோஷமா, என் அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்லும்போது இரு உங்கள் அப்பாவை நானே க்யூர் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம இனி பலர்னு கண்ணத்திலே அறிய வைக்கிறா. அவர் நடிச்சிட்டு இருந்திருப்பார் போல, அவருக்கு செமையா வலிக்குது. உடனே எழுந்திரிச்சிட்டு எனக்கு ஒன்றும் இல்லை இப்போ ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனி டீச்சர் கிட்ட நான் கண்டிப்பாக உங்ககிட்ட டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண வருவேன் அப்படிங்கிறா. அவங்களுக்குமே இதை கேட்டோன்னே சந்தோஷமா இருக்கு. அப்புறம் சைடில் நிற்கிற நம்ம ஹீரோ பார்த்து இப்போ டான்ஸ் பார்ட்னராக என் கூட வந்து ஆடுவியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா ஹீரோவும் சரின்னு ஒத்துக்கிறான். பட் அவனுக்கு டான்ஸ் தெரியாதாமா. இதெல்லாம் பார்த்து சியானோ மோமோ அவனுக்கு சுத்தமாக டான்ஸே தெரியல, பேசாமல் என் கூட வந்து ஆடு அப்படின்னு சைடில் நின்று கரைஞ்சிட்டு நிற்கான். ஆனால் நம்ம ஹீரோனியா அவன் சொல்கிறத காதலே வாங்கலையே. நம்ம ஹீரோ கிட்ட பரவாயில்ல உனக்கு தெரியலன்னா என்ன, நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லி கொடுக்குறா. ஃபர்ஸ்ட் தடுமாறினாலுமே அடுத்து நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் டீனா பார்த்துட்டு சூ
சூப்பர் அப்படின்னு வீடியோ எடுத்துட்டு இருக்கா. அப்போ சென்னை வந்து என் கூட டான்ஸ் ஆட வருவியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். ஆக்சுவலி இவனுக்கு டீனா மேல லவ் வந்துட்டு அவளுக்குமே இருக்கு, பட் அவ வெளியே காமிச்சிக்கல. இப்போ என்ன சொல்றான்னா, சாரி பாஸ், இப்போ ஒர்க் டைம்லாம் கிடையாது, நீங்க சொல்ற வேலையை செய்ய நான் மோமோ கூட வந்திருக்கேன், உங்களுக்கு ஆட தோணுச்சுன்னா நீங்க தனியா போய் ஆடிக்கிடுங்க அப்படின்னு சொல்றா. பையன் ரொம்பவே ஃபீல் ஆயிட்டான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியை ஹீரோ கிட்ட டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு டீனா கிட்ட தான் சொல்லி புலம்புறா. ஹீரோவை ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் போல, டான்ஸ் ஆடும்போது கூட என் கண்ணை அவனே தான் பார்த்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னவ சடனாக என்ன நினைச்சான்னு தெரியல, நான் லைக் பண்ற விஷயம் மட்டும் ஹீரோக்கு தெரிஞ்சிடவே கூடாது, தெரிஞ்சா வீட்டை விட்டே அனுப்பிடுவான், பிறகு எனக்கு இன்சமிய பிரச்சனை ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லி புலம்புறா. அப்பெல்லாம் நடக்காது மோமோ, எனக்கு பார்க்க ஹீரோக்கும் உங்களை பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை இருக்காது அப்படின்னு ஹீரோனி சொல்லிட்டு இருக்கும்போது டீச்சர் சூவும் ஹீரோவும் வராங்க. அப்படியே 4 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை வீட்டுக்கு போறேன்னு கிளம்புறான். இரு நானும் வரேன் அப்படின்னு ஹீரோனியும் வைக்கப்பட்டு ஹீரோ கூட போறா. இப்போ காருக்கு வந்த பிறகு நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்டும் பேசிட்டு இருக்காங்க. டிரான்ஸ்லேட்டரை கண்டுபிடிச்சிட்டியா, நாளைக்கு ஒரு முக்கியமான கான்ட்ராக்ட்ல சைன் வாங்க போறோம் அப்படின்னு சொல்ல, இல்ல பாஸ் இன்னுமே கண்டுபிடிக்கல அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோனியும் என்ன மொழியில பேசணும்னு கேட்குறா. ஃப்ரெஞ்ச் அப்படின்னு சொன்னதும் எனக்கு அது நல்லாவே பேச தெரியும், நானே டிரான்ஸ்லேட்டரா வரேன் அப்படிங்கிறா. இதை தான் ஹீரோவும் எதிர்பார்த்துருப்பான். இப்போ மறுநாள் ஆகுதா, மறுநாள் அந்த கான்ட்ராக்ட்ல சைன் வாங்க தான் போயிருக்காங்க. அங்கே அந்த ஆளை ஃப்ரெஞ்சில் பேச நம்ம ஹீரோனியும் அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிடுறா. தென் கான்ட்ராக்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ கான்ட்ராக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுக்கு நம்ம ஹீரோனிக்கு இந்த வீடு இருக்கு இல்லையா, அதை அவளோட நேம்லேயே சேஞ்ச் பண்ணி கொடுக்குறான். கொடுத்துட்டு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் வைக்கிறேன், இதே வீட்டில் எதிர்காலத்திலையும் எனக்கு இங்கே தங்க அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோனியும் தாராளமாக தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து ஐ ஜாலி, என்னோட நேமுக்கு இந்த வீடு வந்துட்டு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக டீனாவை கால் பண்ணி பாட்டில் இப்போ ஹீரோ ஹீனியும் டான்ஸ் ஆடிருப்பாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோவை அனுப்புகிறா. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீனிக்கு ரொம்பவே பிடிச்சி போயிட்டு சூப்பராக எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு பத்திரம் இருக்கு இல்லையா, அதை காட்டி ஹீரோ என்னோட நேமுக்கே சேஞ்ச் பண்ணிட்டான், இனிமேல் இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்த முடியாது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. நான் அப்பவுமே சொன்னேன்ல அவருக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு, ஆனால் நீங்கள் தான் நம்பவே இல்லை, பேசாமல் அவங்க கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது ப்ரொப்போஸ் பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ணு அதுக்கப்புறம் பண்ணுறேன் அப்படி சொல்லி வச்சிடுறா. அப்படியே மறுநாள் ஸ்கூலில் இந்த யூ பொண்ணு இல்லை, அவளை ஃபயர் பண்ணியாச்சு போல. அந்த விஷயத்த ஈச்சன் வந்து ஹீரோனிக்கிட்ட சொல்ல, சரி அதெல்லாம் விடு, நீ ஃபஸ்ட்டு ஒழுங்காக படி, மதியம் எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த சியானா வந்து மோமோ நம்ம பெட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்குறான். சின்ன பசங்க கூடலாம் நான் பெட்டு வைக்க மாட்டேன், எனக்கு அதில் விருப்பமே இல்லை அப்படி ஹீரோனி சொன்னா கூட இவன் விட மாட்டுக்கான். எக்ஸாமில் நான் ஃபர்ஸ்ட் மார்க் வந்தேன்னா நீ என் கூட பிளேன் டேட்டுக்கு வரணும், சப்போஸ் நீ ஃபர்ஸ்ட் மார்க் வந்தானா உன் தம்பி சென்னு இருக்கேன் இல்லையா, அவன் 500 மில்லியன் ப்ராஜெக்ட் வாங்க ஆசைப்பட்டுட்டு இருக்கான், அதை கிடைக்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த பெட்டுக்கு நம்ம ஹீரோனியும் ஒத்துக்கிறா. ஆனால் ஈச்சனுக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என்னக்கா டக்குன்னு ஒத்துக்கிட்டா, நிஜமாவே அவன் கூட டேட்டிங் போப்பிரியா, சும்மாடா அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மதியம் எக்ஸாம் தான் எழுதுறாங்க. அப்போ இவனும் மனசுக்கு நினைக்கிறான், கண்டிப்பாக இந்த தடவை ஈச்சன் லாஸ்ட் மார்க் எடுப்பான், லாஸ்ட் மார்க் எடுத்தானா இந்த ஸ்கூலை விட்டே வெளியே அனுப்பிடுவாங்க, அப்புறம் நான் ஹீரோனி கூட க்ளோஸ் ஆகிடுவேன், டெஸ்ட்மேட்டாக ஆகிடுவேன் அப்படின்னு மனசுக்குள்ள கற்பனை கோட்டையெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். அப்போ ஈச்சனோ டே என்னடா இங்கே பார்த்துட்டு இருக்கா, என் பேப்பரை பார்த்து காப்பி அடிக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு தம்பிக்காரன் கேட்கும்போது, எது நானா, நீ தான் என் பேப்பரை பார்த்து காப்பி அடிக்கிறா அப்படின்னு அந்த இடத்துல வச்சு 2 பேருக்கும் ஒரு ஆர்குமெண்ட் போகுது. இதை பார்த்து டீச்சரோ டே கம்முன்னு இருந்து எழுதுங்கடா அப்படின்னு ஒரு சவுண்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சத்தம் காட்டாமல் எழுதிட்டு இருப்பாங்க. அப்புறம் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோனியும் வீட்டுக்கு வருவா. அங்கே ஹீரோ எப்போதும் போல் அவளுக்காக சமையலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருப்பான். ஸோ சூப்பராக இருக்குது, எனக்கு இன்னொரு பவுல் வேணும் அப்படின்னு அவன் அந்த பக்கமாக சாப்பாடு எடுக்க போவாளாம். அந்த டைமில் நம்ம ஹீரோனியோட ஃபோனுக்கு சியான் மெசேஜ் பண்ணுறான், இந்த மாதிரி டேட்டிங் போகிற பிளேஸை சூஸ் பண்ண அப்படின்னு. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அதே சமயம் கோவம் வருது. மோமோ உனக்கு அவனையே பிடிச்சிருக்கு அப்படின்னு இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஹீரோனியும் இன்னும் ரிசல்ட்டே வரல, ஸோ கற்பனை கோட்டெல்லாம் கட்டாதா அப்படின்னு ரிப்ளை பண்ணிட்டு மனசுக்குள்ளவே நாளைக்கு ஹீரோவை தான் டின்னருக்கு இன்வைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறா. ஆனால் இது ஹீரோக்கு தெரியாது இல்லையா, அவன் என்ன நினச்சிக்கிறானா நாளைக்கு ஹீரோனி அவன் கூட டேட்டிங் போகிறா அவ்வளோதான் அப்படின்னு ரொம்ப சோகமாக அங்கேருந்து போவானா. அப்படி போகும்போது கையில் உள்ள பவுல் வந்து கீழே விழுந்துருது. உடனே இவன் கையாலே எடுக்க போக்க கையை வச்சு எடுக்காத, கையில் காயம் பட்டுரும், நான் வேணா ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோனி வருவா. இல்லை இல்லை நீ தூங்க போ, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ தான் அந்த பீஸெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பான். அப்படியே மறுநாள் ஸ்கூலில் அந்த எக்ஸாம் ரிசல்ட்டும் வந்துட்டு நம்ம ஹீரோனி தான் ஃபர்ஸ்ட் மார்க்கு, ஈச்சன் கூட பாஸ் ஆகிட்டான். அக்கா ஜாலிக்கா நான் பாஸ் ஆகிட்டேன், இனிமேல்
ஸ்கூலை விட்டு என்னை வெளியே துரத்த முடியாது, உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு போகிறாங்க. இந்த சியானுக்கு இதை ஏற்றுக்கிட்டே முடியல, டேட்டிங் போக முடியலையே அப்படின்னு ரொம்ப சோகமாக அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் டேட்டிங் போகிறா அப்படின்னு நினச்சி நைட்டு ஃபுல்லாக அழுது கண்ணை ரெட்டிஷாக்கி வச்சுருக்கான். அப்போ அசிஸ்டண்ட்டும் கால் பண்ணி இந்த மாதிரி மோமோ வீட்டுக்கு வந்தாங்க, கிளாஸில் அவங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க்கான், அதனால ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, ஒரு சூப்பரான ட்ரெஸ்ஸை போட்டு வெளியே தான் போயிருக்காங்கன்னு சொல்லும்போது அப்போ கண்டிப்பாக அவள் டேட்டிங் தான் போகிறா, அதுவும் அவன் கூட அப்படின்னு இவன் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவனுக்கு. அப்போ கரெக்டாக ஹீரோயின் இங்கே வந்து நிற்கிறா. பட் இருந்தாலும் அவனுக்கு அது ஒரு கனவு மாதிரி தான் தோணுது. என்ன எப்போதும் நைட்டு தான் என் கனவுல வருவா, இப்போ பகலே என் கண் முன்னாடி வந்து நிற்கிறா, இது என்னோட இல்யூஷன் மட்டும் தான் அப்படின்னு சொன்னவன் அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் நிஜமாவே இங்கே வந்து நிற்கான்னு. அவனுக்கா ரொம்ப சந்தோஷம், அவள் டேட்டிங்லாம் போகல, நம்மளை தான் பார்க்க வந்திருக்கான்னு. அப்போ ஹீரோனியும் டின்னருக்கு இன்வைட் பண்ணுறேன் வருவீங்களா அப்படி சொல்லி கூப்பிட்றா. ஹீரோக்கு அம்புட்டு சந்தோஷம். ஆனால் ஹீரோனிக்கிட்ட எதுக்கு என்ன இன்வைட் பண்ணுறா அப்படின்னு கேட்குறான். பிகாஸ் உன்னை லைக் பண்ணுறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்கிறா. பட் வெளியே சொல்லிக்கல. அது எப்போதும் நீங்கள் தானே சமைச்சு போடுறீங்க, அதான் இன்னைக்கு வெளியே கூப்பிட்டு போய் உங்களுக்கு ட்ரீட் வைக்கலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. அவ்வளோதானா, நான் வேற என்னமோ நினச்சேன் அப்படின்னு இப்போ 2 பேருமே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வராங்க. அங்கே ஹீரோனிக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற விதமாக ஹீரோ பொக்கேலாம் கொடுக்குறான். ஹீரோனிக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. உடனே இதை டீனாக்கு மெசேஜ் பண்ணி சொல்கிறா, பாரு அவர் ரொமான்டிக் ஆளாக தான் இருப்பார் போல அப்படின்னு அவள் டீஸ் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனிக்கு ஒரு டவுட் வருது. ஹீரோ கிட்ட லவ்வர் சொன்னால் ஏற்றுக்கிடுவானான்னு டவுட் வருது. ஏன்னா இப்போ ஹீரோனிக்கு 18, ஹீரோக்கு 29. ஸோ வயசு டிஃப்ரெண்ட் அதிகமாகவே இருக்கு இல்லையா, அதனால ஹீரோ கிட்டவே இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஒரு பையனை லைக் பண்ணுறா, ஆனால் 2 பேருக்கும் ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்கு, இதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோ என்ன நினச்சிக்கிறான்னா, இவ சியானை தான் லைக் பண்ணுற போல, இவனை விட அவன் சின்ன பையனாக இருக்கான் இல்லையா, அதனால தான் ஏஜ் டிஃப்ரென்ஸை பற்றி கேட்குறாளோ அப்படின்னு தப்பாக நினச்சிட்டு என்கிட்ட கேட்டால் நான் வேண்டாம் தான் சொல்வேன் அப்படின்னு மனசுக்கு நினச்சிக்கிறான். ஆனால் ஹீரோனி கிட்ட உண்மையான லவ்வுக்கு வயசு தடையே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ஐ ஜாலி, ஹீரோக்கும் இதில் ஓகே தான் அப்படின்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு உடனே டீனாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்னோட டான்ஸ் ஷோ வரப்போகுது இல்லையா, அதில் ஹீரோக்கு ப்ரொப்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறா. அப்படியானு அவளுக்கும் ஹாப்பியாக தான் இருக்குது. இப்போ டீனா கிட்டலாம் பேசிட்டு நேராக ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி என்னோட டான்ஸ் கான்செப்ட் வரப்போகுது, நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு டிக்கெட்லாம் கொடுக்குறா. கட் பண்ண நம்ம ஹீரோனியும் டாக்டரை தான் பார்க்க வந்திருக்கா. அவளுக்கு ஸ்லிப்பிங் டிஸார்டர் இருக்கு இல்லையா, அதான் இன்சமியா, அதை செக் பண்ணி பார்த்துட்டு தூக்கம் வரதுக்காக டேப்லெட்லாம் வாங்கிட்டு போறா. அவள் ரியாலிட்டி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண போறா. 2வது தம்பியும் பார்ட்டிசிபேட் பண்ண போறான். ஸோ அங்கே ஸ்டே பண்ணுற நிலைமை வரும் இல்லையா, அதான் தூக்கம் வரதுக்காக இந்த டேப்லெட்டை வாங்கிட்டு போறா. அந்த ரியாலிட்டி ஷோவில் வச்சு தான் 2வது தம்பி என்ன பண்ண போறான்னா, யுவான் கூட ஒரு பையன் இருக்கிற மாதிரி ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணிடுறான். இதனால எல்லாருமே யுவானை புள்ளி பண்ணி கடைசியில் அவன் டிப்ரெஷன் ஆகி இறந்து போயிடானமா. இதனால 2வது தம்பியோட கரியரே போயிருது. இதுதான் எதிர்காலத்தில் 2வது தம்பிக்கு நடக்க போறதாமா. அதனால தான் நம்ம ஹீரோனி தம்பிக்காரன் எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாதுன்னு அவன் கிட்ட இருந்தே அவனை வாட்ச் பண்ணனுக்காக தான் அவளும் அந்த ஷோக்கு போறா. அதுக்கப்புறம் டாக்டர்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து வீட்டுக்கும் வந்தாச்சு. அப்போ சென்னோ கேட்குறான், அக்கா நீ அவருக்கெல்லாம் ப்ரொப்போஸ் பண்ணதுக்கா, வேண்டாம் அப்படின்னு சின்ன பையன் மாதிரி அடம்பிடிக்கிறான். டே நீ சின்ன பையன்லாம் கிடையாது, வளர்ந்துட்டா, ஸோ புரிஞ்சுக்கோன்னு சொல்லும்போது பரவாயில்ல நீ அவருக்கெல்லாம் ப்ரொப்போஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னது தான் சொல்லிட்டு இருக்கான். டே பேசாம இப்போ நீ வீட்டுக்கு போயிரு அப்படின்னு தம்பியை அனுப்பி விடுறான். ஆனால் இவங்க 2 பேரும் பேசுறத ஹீரோ கேட்டுறான். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, யாருக்கு ப்ரொப்போஸ் பண்ண போறா, ஒருவேளை சியானுக்கு இருக்குமோ அப்படின்னு கஷ்டமா இருக்கு, அழவே ஆரம்பிச்சிட்டான். அப்போ ஹீரோனியா வந்து இதை பார்த்துறா. என்னாச்சு ஹீரோ, எதுக்கு அழுகிறான்னு கேட்கும்போது ஒன்றுமில்லை அப்படி சொல்லி சமாளிக்கிறான். சரி சரி என்னோட ஷோல்டரில் சாஞ்ச ஆளு அப்போ கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்றா. அவனும் அப்படியே அழுதுட்டு இருப்பானா. இப்போ பெட்டரா இருக்கா அப்படி சொல்லி கேட்கும்போது இல்லைங்கிறான். அப்போ நான் காமெடி பண்ணுறேன் அப்படின்னு அவள் ஏதோ ஒரு கடி ஜோக் சொல்லி சிரிக்கிறா. ஹீரோக்கு சிரிப்பே வர மாட்டுக்கு. பட் அவன் மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாது இல்லையா, அதனால லைட்டாக சிரிக்கிறான். இந்த நல்ல பொண்ணு எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு வருத்தம் படுறான். அவளுடைய கடைசி ஞாபகமா எனக்கு இதாட்டம் இருக்கட்டும் அப்படின்னு டக்குன்னு கிஸ் பண்ண போகிறான். அப்படியே அந்த சீன் கட் ஆகி நெக்ஸ்ட் சீன், அதாவது நம்ம இன்னைக்கு தான் கான்செப்ட் இருக்குது, டான்ஸ் கான்செப்ட், அதை தான் காட்டுறாங்க. நேற்று நிஜமாவே ஹீரோ கிஸ் பண்ணியிருப்போம் போல, அதான் பிள்ளைக்கு வெக்கம் தாங்க முடியல, எனக்கு வெக்கமாக இருக்கு அப்படி சொல்லிட்டு இருப்பா. அப்போ டீனாவை வந்து கலைப்பா. டீனா நான் ஹீரோக்கு ப்ரொப்போஸ் பண்ண போகிறதால எல்லாருடைய ஃபோனுமே கலெக்ட் பண்ணிடு, பிறகு இந்த விஷயம் மட்டும் என்னோட 2வது தம்பிக்கு தெரிய வந்துச்சு அவ்வளோதான், அவன் மயக்க போட்டே கீழே விழுந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டானா இல்லையான்னு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக 2வது தம்பி கால் பண்ணி, அக்கா டின்னருக்கு சாப்பிட்டு வரியா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறான். இல்லடா நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன், பரவாயில்ல நீ தான் நிறைய சாப்பிடுவியே, சும்மா வாக்கா, உன்னை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறான். நான் நிறைய சாப்பிடுதான், பட் இப்போ முடியாது, நான் வெயிட் லாஸில் இருக்கேன், இன்னொரு நாள் பார்ப்போம், இப்போ நீ
நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் அந்த ஷோக்கு போனால் காணோம் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு உடனே சென்னுக்கு தான் மெசேஜ் பண்ணுறா. இந்த மாதிரி அவனை கொஞ்ச நேரம் ஷோக்கு போக விடாமல் தடு அப்படின்னு. அவனும் ஓகேங்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியை டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டா. சூப்பராகவே ஆடுறா. இப்போ டான்ஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு இந்த டான்ஸை எனக்கு பிடிச்ச ஒரு பர்சனுக்கு, ஒரு முக்கியமான பர்சனுக்கு டெடிகேட் பண்ணுறேன், அதாவது நான் அந்த பர்சனுக்கு ப்ரொப்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறா. இங்கே ஹீரோக்கெலாம் ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு சியனுக்கு தான் ப்ரொப்போஸ் பண்ண போகிறேன்னு கன்ஃபார்மே பண்ணிக்கிட்டான் அவன். அதனால அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு நிற்கிறான். ஹீரோனியும் சோஃபியா அப்படின்னு சொல்ல இதைக்கிட்ட ஹீரோவோ அப்போ சியன் கிடையாதா, தனக்கு தான் ப்ரொப்போஸ் பண்ண போகிறாளன்னு செம ஹாப்பியாகிறான். இவ்வளோ ஹீரோ கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் நினச்சி பார்த்துட்டு அவளோட லவ்வை சொல்ல ஆரம்பிக்கிறா. லவ்வை சொல்லிட்டு சோஃபியா உனக்கு ஓகேவான்னு கேட்க, இது கனவுலாம் கிடையாதுல்ல நிஜம் தானே அப்படின்னு ஹீரோ ஓகே சொல்ல வருவான். அதுக்குள்ள ஹீரோனியும் இப்பவுமே ஆன்சர் சொல்லணும் கட்டாயம் கிடையாது, நல்லா திங்க் பண்ணி இந்த வீக்குக்குள்ள சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா. எதுக்கு வீக் வரைக்கும் வெயிட் பண்ணணும், நான் தான் அவளை ரொம்பவே லவ் பண்றேனே, இப்பவுமே ஓகே சொல்ல போறேன் அப்படின்னு கிளம்புறான். அப்படி போகும்போது தலைவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாரு. டீனாவோ சூப்பர் பொங்க கலக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டீச்சர் வந்து நல்லா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தென் ஹீரோனி டீச்சர் கிட்ட எல்லாம் பேசிட்டு சென்னுக்கு தான் மெசேஜ் பண்றா. ரெண்டாவது தம்பி கிளம்பிட்டேன் நானு, இல்லக்கா நான் எப்படியோ சமாளிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ரெண்டாவது தம்பியை வந்து நீ சொன்ன ப்ரொசீஜர்லாம் முடிச்சிட்டேன், உனக்கு ஃபைல்ஸ் இருக்கிற விஷயத்த நான் அக்கா கிட்டலாம் சொல்ல மாட்டேன், கவலைப்படாத, உன்னோட ரெப்புடேஷன்லாம் போகாது, நாளைக்கு உனக்கு சர்ஜரி இருக்கு மறக்காம போயிரு, இப்போ எனக்கு ஷோக்கு போக நேரம் ஆயிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு அவன் அங்கேருந்து போறான். இவனை சமாளிக்கிறதுக்காக நம்ம என்னென்ன போயெல்லாம் சொல்ல வேண்டியிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோன் கிட்ட தான் இன்ஃபார்ம் பண்றான். இந்த மாதிரி ரெண்டாவது தம்பி ரியாலிட்டி ஷோக்கு கிளம்பிட்டான் அப்படின்னு. அதுவே இந்த பக்கம் அந்த ஷோவை தான் காட்டுறாங்க. அங்க இந்த சூயி, அப்புறம் யுவான், ஜா, அதுக்கப்புறம் இன்னும் 2 கெஸ்ட். ஸோ அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. நம்ம ஜாக்கு இவனை பார்த்தாலே சுத்தமா பிடிக்க மாட்டுக்கா, அதனால வம்பு தான் இழுத்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹினி அந்த ஷோக்கு வாரா. இதை பார்த்துட்டு இவன் நமக்காக தான் இந்த ஷோக்கே வந்திருக்கான்னு இவன் ஒரு கற்பனை கோட்டையிலேயே மிதந்துட்டு இருக்கான். தம்பியோ அக்கா நீங்க வரப்போறத என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல பத்தியா, சர்ப்ரைஸ் கொடுக்கதான் அப்படிங்கிறா. சரி வா உட்காரு, நான் உனக்கு தண்ணிலாம் தரேன் அப்படின்னு இவன் தண்ணியெல்லாம் ஆத்தி கொடுத்துட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட் போட்டி வைக்கிறாங்க. ஒரு ஆணும் பொண்ணும் 5 நிமிஷத்துக்கு மேல கண்ணும் பார்க்க கூடாதான். அப்படி பார்த்தா அந்த ஹேமர் வச்சு அடிப்பாங்களாம். இதுல தம்பிக்கும் அடி விழுது, ஏன்னா அவன் ஹீரோனியை பார்த்துட்டு இருக்கான் இல்லையா, அதனால அடி விழுது. இந்த சூய்க்கும் இவனுக்குமே அடி விழுது. அப்படியே நிகழ்ச்சி நல்லா ஜாலியா போயிட்டு இருக்கு. இடையில கொஸ்டின்லாம் ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்னது பிடிக்கும் எது பிடிக்கும் அப்படி சொல்லி கொஸ்டினா கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம தம்பி கரண்ட் கேட்கும்போது அவன் சம்மந்தமே இல்லாம பதில் சொல்லிட்டு இருப்பான். டேரக்டரே குழம்பிடுவாரு. அப்போன்னு பார்த்தா அவருக்கு ஒரு கால் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்ட் வர போறாங்கன்னு தெரிய வருது. பார்த்தா ஹீரோ தான் வரான். அவனுக்கு ஆல்ரெடி தெரியும் ஹீரோனி இந்த மாதிரி ஷோக்கு போறான்னு, அதனால தான் இவனும் இங்க பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்கான். ஜாவோ ஹீரோ பார்த்துட்டு அக்கா அது உன்னுடைய எனிமி கிளாஸ்மேட் தானே, அவருக்கு என்ன பயப்படாத, அவர் புள்ளி பண்ணானா உன் தம்பி நான் இருக்கேன், என்கிட்ட வந்து சொல்லு, நான் அவரை உண்டு இல்லாம பண்ணிடுறேன் அப்படின்னு டைலாக்லாம் விட ஆரம்பிச்சிட்டான். இங்கே ஹீரோனி பார்த்தீங்கன்னா ஹீரோவே சைட் அடிச்சுட்டு இருக்கா, அவனும் சைட் அடிச்சுட்டு இருக்கான். கேம் ரூல் என்னது, 5 நிமிஷத்துக்கு மேல கண்ணு பார்க்க கூடாது இல்லையா, அதனால அந்த ஹேமர் வச்சு நம்ம ஹீரோனியை அடிக்க வர ஹீரோ டக்குன்னு பிடிச்சிடான். அவனுக்கு இந்த கேம் பத்திலாம் தெரியாது இல்லையா. அதுக்கப்புறம் டைரக்டர் தான் கேம் பத்திலாம் சொல்றாங்க, ரூல்ஸும் சொல்றாங்க. அதை கேட்ட பிறகுதான் நம்ம ஹீரோ அமைதியே இருக்கிறான். ஹீரோக்கு தெரியுது தம்பி முன்னாடி வச்சுலாம் ஹீரோனி கிட்ட பேச முடியாதுன்னு. பிகாஸ் ஹீரோக்கு தெரியும் இவனுக்கு இந்த மாதிரி நோய் இருக்குன்னு. அதனால மோமோவை தனியா கூப்பிட்டு வச்சுதான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறான். இந்த பக்கம் ஒரு லேடி தான் காட்டுறாங்க. அவங்க இந்த ஷோவை தான் பார்த்துட்டு மோமோ நீ இன்னுமே உயிரோட தான் இருக்கியா, அப்போ நான் என் பையன் மறுபடியும் பின்னாடி சுத்துவானே, அப்போ மறுபடியும் உன்னை கொன்னாதான் சரிப்பட்டு வரும்னு நம்ம ஹீரோனியை கொலை பண்றதுக்காக ஆள் செட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேமா ஸ்டார்ட் பண்றாங்க. சூப்பரா நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. லாஸ்டா கேம்ல முடிச்ச பிறகு யார் வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுல ஹீரோனியும் அந்த சூய் தான் ஃபர்ஸ்ட் 2 இடத்தை பிடிச்சிருக்காங்க. அதனால 2 பேருக்கும் நைட்டு தூங்குறதுக்காக ஒரு பெரிய லக்ஸரியான வீடு கொடுக்குறாங்க. மற்ற எல்லாருமே கொஞ்சம் பாயிண்ட் தான் எடுத்திருப்பாங்களா, அதனால அவங்களுக்கு டென்ட் ஆமா. நைட்டு மழை பெய்யறதால டென்ட்லலாம் தங்க முடியல, அவங்களுக்குலாம் ஒரு சின்ன வீடு கொடுத்துருக்காங்க. இவன் கூட தான் சூயுமே இருக்கா. அப்போ அந்த டைம்ல நம்ம ஹீரோனிக்கும் சூய்க்கும் கொடுத்த ஒரு பெரிய வீடு இருக்கு இல்லையா, அந்த வீடு தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிட்டு ஹீரோனி அங்கதான் இருக்கா. ஹீரோ டக்குன்னு சேவ் பண்ண போறான். நானும் போறேன் அப்படின்னு 2ஆவது தம்பி கிளம்புறானா.
டே நீ அங்கே போகாத, அது ரொம்பவே ஆபத்து அப்படின்னு இவன் பிடிச்சிட்டு விட மாட்டுக்கான். நம்ம தம்பியா ஒரே ஒரு மிதி தான் கீழே போய் விழுந்து கிடக்குறான். இந்த சூயுமே விட மாட்டுக்கா. அங்கே போகாதடா, நெருப்பு ரொம்பவே எரியுது அப்படின்னு சொல்லி பார்க்குறா. பட் இவன் கேட்குற மாதிரிலாம் தெரியல. இங்கே ஹீரோ வந்தான் இல்லையா, பாதிலே நம்ம ஹீரோனி வந்துடுறா. அவன் டக்குன்னு வெளியே கூப்பிட்டு வந்து, சாரி மாமா உன்னை லேட்டாக சேவ் பண்ண வந்ததுக்கு அப்படின்னு சொல்லி சாரி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோனியும் இந்த வீக் லாஸ்ட்டில் தானே ஆன்சர் சொல்லுன்னு சொன்னேன், அதுக்குள்ளே எதுக்கு இங்கே வந்தா அப்படி சொல்லி கேட்குறா. அது வரைக்கும்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனோட லவ்வை சொல்லி கிஸ் பண்ணிடுறான். இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே தம்பிக்காரனுமே பார்த்துட்டு அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துறான். ஐயோ தம்பி பார்த்துருப்பானே அப்படின்னு கிஸ்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இங்கே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா மயங்கி கிடக்குறான். நல்ல வேலை கிஸ் பண்ணதை பார்க்கல, தூங்கிட்டு தான் இருக்கான் போல அப்படின்னு நினச்சிக்கிறா. நான் பார்த்தேன் நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணுறத, எதுக்கு கிஸ் பண்ணீங்க அப்படின்னு யுவானு கேட்குறான். நாங்கள் 2 பேரும் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு, ஸோ அதனால கிஸ் பண்ணிக்கிட்டோம், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ஏற்றுக்கவே முடியல. இங்கே நம்ம ஹீரோனிக்கு தம்பி மயங்கி தான் கிடக்கான்னு தெரிஞ்சு போயிட்டு அதனால பக்கத்துலேயே உட்காந்து கவனிச்சிட்டு இருப்பா. அப்போ சின்ன கால் பண்ணி தம்பி எப்படி இருக்காங்க அப்படின்னு விசாரிக்கிறான். இப்போ நல்லா இருக்கான்டா, நானும் ஹீரோவும் கிஸ் பண்ணதை அவன் பார்த்துட்டான் போல, அதான் மயங்கிட்டான்னு சொல்லும்போது எது கிஸ் பண்ணிங்களா, ஏன்க்கா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறா, டே வெறும் கிஸ் மட்டும் தானே, அதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறா. இங்கே டேரக்டர் கிட்ட அவரோட அசிஸ்டண்ட்டோ வந்து இந்த மாதிரி தீ பிடிச்சிருக்கு இல்லையா, போலீஸ்கிட்ட சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் வேண்டாம், ஷோ கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஹீரோனிக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோனிக்கு இன்சோமியா ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதுக்காக அவள் டேப்லெட் எடுப்பா. அந்த டேப்லெட்டை போட்டாலுமே நைட்டு நம்ம ஹீரோனிக்கு 2-3 டைம் முழிப்பு தட்டிடுமா. ஆனால் இன்னைக்கு போடும்போது அவளுக்கு முழிப்பே தட்டலையா, நல்லா தூங்கிட்டு கிடந்தாலாம். அப்போ யாரோ ஒருத்தவங்க மாத்திரையை சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நம்ம ஹீரோனிக்கு நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லை, இவளை தான் யாரோ கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு இவளுக்கு கிளியராகவே தெரியுது. இதை ஃபஸ்ட்டு ஹீரோ கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு ஹீரோவை தான் பார்க்க வருவா. அங்கே ஹீரோ கிட்ட இவனும் வந்து என்ன பாரு, மோமோவை பிரேக்கப் பண்ணி இல்லைன்னு வச்சுக்கோவேன், உன்னை பற்றின சீக்ரெட்டை அவகிட்ட சொல்லிடுவேன், நீ அவளுக்கே தெரியாம அவள் யூஸ் பண்ணிட்டு போடுற திங்ஸை எடுத்து வச்சுக்கிறா. அது போக அவளை சீக்ரெட்டாக ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை செவுத்துல ஒட்டி வச்சிருக்கிறா. ஸோ இது எல்லாத்தையும் ஹீரோனிக்கிட்ட சொல்லிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு மிரட்டுறான். என்ன பாரு, அமைதியாக போயிரு, என் விஷயத்தில் தலையிடாத, இல்லைன்னு வச்சுக்கோவேன் கூ ஃபேமிலியை பேங்க்ரெட் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். கரெக்டாக இந்த டைமில் நம்ம ஹீரோனியே வந்துடா. என்னடா என் பாய் ஃப்ரெண்டையே புள்ளி பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. யார் புள்ளி பண்ணான்னு இவன் சின்ன பிள்ளை மாதிரி கத்திட்டு போகிறான். நம்ம ஹீரோனியே அவன் பண்ண மாதிரியே பண்ணி நக்கல் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட வந்து பேசுகிறா. அப்படி பேசும்போது நம்ம ஹீரோ கையில் தீக்காயம் போட்டிருக்கும் போல அந்த விஷயத்த நோட் பண்ணிடுறா. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை இதை பற்றி, அது ஒன்றும் இல்லை, லைட்டாக தீக்காயம் போட்டுட்டு அவ்வளோதான், பெருசா வலிக்கல அப்படின்னு சொல்கிறான். அப்படியானு அவள் மெடிசன்லாம் வச்சு விட்டுட்டு அவள் ஒரு விஷயத்த சொல்கிறா. ஹீரோ, இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து ஒரு ஆக்சிடென்ட்டே கிடையாது, யாரும் என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ என்னோட கேஸ் கரெக்டாக இருந்தால் 11 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட் கிடையாது, யாரும் வேன் கண்டி பிரேக் ஒயரை கட் பண்ணியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக 3வது தடவை என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படியே ஹீரோனி அவளுக்கு தெரிஞ்சதை சொல்கிறா. அப்படியா, அப்போ இதை பற்றி நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்கிறேன், நீ எதை பற்றியும் ஒரி பண்ணிக்கிறாத, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டவுடனே நம்ம ஹீரோனிக்கா டச்சிங் ஆகிறது. அடுத்த தம்பிக்காரனை பார்த்தீங்கன்னா அவன் முழிச்சிட்டான். அக்கா நீ ஓகே தானே அப்படி சொல்லி கேட்டவன். அப்போ தான் ஹீரோவும் இவனும் கிஸ் பண்ணதெல்லாம் ஞாபகம் வருது. மறுபடியும் மயக்க போட போக்க இவன் மயக்க போட்டுறதா அப்படின்னு பிடிச்சிடா. அக்கா எதுக்காக அவரு எல்லாரும் முன்னாடி வச்சு உன்னை கிஸ் பண்ணாரு, அவரு என்ன நினச்சி கவலைப்பட்டாருடா, அதான் நீ எங்கள் லவ்வுக்கு ஓகே சொல்வியா அப்படி ஹீரோனி கேட்கும்போது, நானும் ஓகே சொல்ல மாட்டேங்க்கா, ஆனால் அக்கா இது உன்னோட லவ், உன்னோட லைஃப், ஸோ உன்னோட முடிவில் நான் தலையிட மாட்டேன் அப்படிங்கிறான். டே ஏன்டா இப்படி பேசுகிறான், நீ என் தம்பி, உனக்கும் எல்லா உரிமை உண்டு, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படிங்கிறா. அப்படின்னா இப்போமேலேருந்து ஹீரோ கூட பேசாத அப்படின்னு சொல்லும்போது, ஏன்டா இப்படி சொல்கிறான், அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு பேசி எப்படியோ புரிய வைக்கிற போல அவனும் லவ்வுக்கு ஓகே சொன்ன மாதிரி தான் இருக்கு. தென் மறுநாள் ஷோவில் ஜாவோ ஹீரோ கிட்ட வந்து என் அக்காவை சேவ் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், பட் அதுக்குன்னு உங்கள் லவ்வுக்கு நான் சம்மதம் சொல்லிட்டேன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ இன்னுமே நிறைய கெஸ்ட் வர போகிறாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பார்த்தா சென்டினா 3வது தம்பிலாம் வராங்க. அக்கா நான் ரொம்பவே பயந்துட்டேன்க்கா, உனக்கு ஏதோ ஆகிட்டேன்னு அப்படின்னு 3வது தம்பி ரொம்ப எமோஷ்னலாக பேசிட்டு இருக்கான். அப்போ இந்த சூயா பார்த்தீங்கன்னா மறுபடியும் சென்னை தான் வழியில் விழ வைக்கணும் அப்படின்னுக்காக சென்கிட்ட போய் வலிஞ்சு பேசுகிறா. அவன் நோஸ் கட் பண்ணி விடுற மாதிரி தான் பேசுகிறான். அப்போ இந்த சைடு இந்த இவனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுமே இந்த ஷோக்கு வந்திருக்காங்க.
இந்த லேடி தான் இவனோட அம்மா போல, இவனோட அம்மா தான் நம்ம ஹீரோனையே கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ டேரக்டரோ ரெண்டு பேரா நில்லுங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவும் ஒன்றா நிற்கிறத பார்த்துட்டு சியானுக்கு வயிற்றுச்சலாக இருக்கு. மோமோ அவன் கூடலாம் இருக்காதா, அவனால தான் எங்கள் குடும்பமே சீரழிஞ்சு போச்சு, பேசாமல் என் கூட வந்துரு. அவன் இருக்கான்ல, அவன் எங்கள் அப்பாவுக்கு தப்பான முறையில் பிறந்த பையன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பற்றியும் ஹீரோட அம்மா பற்றியும் ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டான். ஹீரோக்கெலாம் சமக்கம் வருது. ஹீரோனி தான் டக்குன்னு ஹீரோ கையை பிடிச்சு கண்ட்ரோல் பண்ணுறா. அவர்லாம் மோசமானவர் கிடையாது, நல்லவர், நிறைய குழந்தைகளுக்கு சேரிட்டி மூலமாக ஹெல்ப் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு 3 பிரதர்ஸுமே நம்ம ஹீரோ பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க. என்னதான் ஹீரோ மேலே காண்டி இருந்தாலுமே வெளியாட்கள் முன்னாடி நம்ம ஹீரோவை விட்டு கொடுக்காம தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோனையும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறா. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவனுடைய உண்மையான ஐடென்டிட்டி தெரிஞ்சால் ஹீரோனை வெறுத்து ஒதுக்கிடுவாளோ அப்படி தான் நினச்சிருப்பான். இப்போது இப்படி இவங்க சப்போர்ட் பண்ணி பேசும்போது அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டே நீ ஓவராக பேசாத, நீ என்ன சொன்னாலும் அவன் கூட வரமாட்டேன், லூஸு அப்படிங்கிறா. என் பையனை பார்த்து லூஸுன்னு சொல்கிறியா அப்படின்னு இந்த அம்மாவுக்கு கோவம் வருது. அப்படியே நம்ம ஹீரோனை அடிக்க வருவாங்களா, என்ன எங்கள் அக்காவே அடிச்சிருவியா அப்படின்னு பிரதர்ஸ் 3 பேருமே மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அவங்க அப்படியே கப்பு சிப்புன்னு நின்றுறாங்க. எங்கள் டேரக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரைவேட் மேட்டரை வீட்டில் போய் பேசிக்கிடுங்க, இப்போ ஃபர்ஸ்ட் ஷோவை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஹீரோவோ அசிஸ்டன்ட் தான் மெசேஜ் பண்ணுறான், இந்த மாதிரி பாடி கடிச்ச வர சொல்லுன்னு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோனை கொலை பண்ண ட்ரை பண்ணது இந்த யுவனுடைய அம்மா தான் அப்படின்னு இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கும் கொலை பண்ண ஆள் செட் பண்ணியிருக்காங்க போல். அந்த ஆளை கண்டுபிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சாச்சம்மா. முன்னாடி எங்கள் வீட்டு சர்வன் கிட்ட சொல்லி பிரேக் ஒயரை கட் பண்ணி என்னை கொலை பண்ண பார்த்துருக்கீங்க. அப்புறம் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட், அது போக இன்றைக்கும் என்னை கொலை பண்ண ஆள் செட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு அவங்க பண்ண தப்புகளெல்லாம் அடுக்கடுக்காக சொல்கிறா. அவங்க நான் இல்லை, நீங்கள் என்ன பேசுகிறேன்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு நடிக்கிறாங்க. அப்போ அந்த பக்கமாக தம்பி வாய்ஸ் கேட்குதா. உடனே நம்ம ஹீரோனியும் தம்பியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. இங்கே ஹீரோ கோவத்தின் உச்சக்கட்டமாக நிற்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோனியை கொலை பண்ணது இவங்க தான். சப்போஸ் அவள் திரும்பி வரலன்னா ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பான் இல்லையா, அதனால அவங்க கழுத்து பிடிச்சி நெரிக்கிறான். விட்ட கொண்டுரும் போல அந்த அளவுக்கு கழுத்து பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான். அவன் அந்த அளவுக்கு டென்ஷனாக இருக்கான். இவன் தான் இந்த மாதிரி நீ அம்மாவை கொலை பண்ணது மட்டும் ஹீரோனுக்கு தெரிய வந்துச்சு, உன்னை அடியோட வெறுத்துருவா அப்படி சொல்லும் போது தான் கொஞ்சம் நார்மல் ஆகுறான். ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், நான் எப்போதும் ஹீரோனி கூட தான் இருக்கணும் அப்படின்னு. எதுக்கு மோமோவை கொன்னீங்க, எதுக்கு அப்படி சொல்லி கேட்குறான். ஆமாம்மா எதுக்கு, உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா நான் மோமோவை லைக் பண்ணுறேன்னு, பின்ன எதுக்குமா அவளை ஹர்ட் பண்ணீங்க அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவங்களும் சொல்கிறாங்க, என் பையன் அவளை லைக் பண்ணான், அந்த விஷயம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, ஆனால் அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் நான் அவளை கொலை பண்ணல, நீயும் அவளை லைக் பண்ணா, ஸோ அதனால தான் கொலை பண்ணேன். ஏன்னா அவள் செத்துட்டான்னா நீ ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுவா, அடுத்த ஸ்டெப் ஒன்னால எடுத்து வைக்க முடியாது, ஒரு இருளுக்குள்ளே தான் கிடப்பா, அதனால மட்டும்தான் என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குன்னு நினச்சேன், உன் வாழ்க்கையை நாசமாக்குன்னு நினச்சேன். எப்படி ஒரே கல்ல 2 மாங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே நம்ம ஹீரோ வெறி ஆகிட்டான். அந்த டைமில் நம்ம ஹீரோனி வர சவுண்டு கேட்கவும், இதை பற்றி மோமா கிட்ட சொன்னீங்க அவ்வளோதான், உங்கள் 2 பசங்களையும் கொன்னுருவேன் அப்படின்னு மிரட்ட அவங்க சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஹீரோனியை எதுக்காக என்ன கொலை பண்ணீங்க அப்படி சொல்லி கேட்குறா. அது என் பையன் உன்னை லைக் பண்ணான், அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஏன்னா நான் அவனை லைக் பண்ணேன் அப்படின்னு கண்டபடியாக சொல்கிறாங்க. இது என்னடா இவங்க வியடாக பேசுகிறாங்க அப்படிதான் நம்ம ஹீரோனி பார்த்துட்டு இருப்பா. மோமோ எனக்கு ஒரு டிஸார்டர் இருக்குது, அதனால தான் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்புறம் அவங்களையும் ஹீரோட அப்பாவையுமே ஜெயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இதில் அப்பாவும் உடந்த போல சியானோ அண்ணா அம்மாவை எதுக்கு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்கன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவனும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி தம்பியை சமாதானப்படுத்துகிறான். அப்படியே கட் பண்ண நைட்டு ப்ரொப்போஸ் பண்ண அந்த செட்டை அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கு. ஹீரோ ஹீரோனிக்காக ப்ரொப்போஸ் பண்ணுறான். ரொம்ப எமோஷனலாகவே ப்ரொப்போஸ் பண்ணுறானா. இதை கேட்கும்போது நம்ம ஹீரோனிக்கே டச்சிங் ஆகிடுது. அப்படியே ஹீரோ கிட்ட ஓடி போகலான்னு வருவா. பட் ஈச்சன் இருக்கான் இல்லையா, கையை பிடிச்சிட்டு விட மாட்டேக்கான். இவ பாவமாக ஃபேஸை காட்டவும் சரி கப்போ அப்படின்னு விட்டுறான். உடனே ஹீரோனியும் ஓடி வந்து அவளோட லவ்வை சொல்லி எப்படியா 2 பேரும் சேர்ந்துறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது ஈச்சனாலையும் ஜாவலையும் ஏற்றுக்கிடவே முடியல. இவன் கூட அக்காவை தொட்டதே கிடையாது. ஆனால் இவர் ஃபர்ஸ்ட் கிஸே பண்ணிட்டாரு அப்படின்னு 2 தம்பிமார்களும் சேர்ந்து அழுதுட்டு இருக்காங்க. டே அக்காவுக்கு அவர் கூட இருக்கும்போது தான் ஹாப்பியாக இருக்குது, அதனால ரியாலிட்டியை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சென்னை அட்வைஸ் பண்ணிட்டு டீனாவை பார்க்குறான். பார்த்து சிரிக்கிறான். அவளும் வெக்கப்பட்டு சிரிக்கிறான். பார்த்தா 2 பேருமே கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. 2 பேருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க போல. அடுத்து இவனை பார்த்தீங்கன்னா நமக்கு மோமோலாம் கிடைக்க மாட்டா, பரவாயில்ல நம்ம வெளியே பார்ப்போம், ஆஃப்ரிக்காவில் ஃபிலிம் ஷூட்டிங் இருக்குது அது காட்ட போவோம் அப்படின்னு அவன் கிளம்புறான். அப்பன்னு பார்த்து இந்த சூய வந்து டே
ஆப்பிரிக்காவில் ஃபிலிம் ஷூட்டிங்கா, ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்ல மாட்டியா? நானும் உன் கூட வர மாட்டேன், இனிமேல் உன்கிட்ட சேர்ந்து ஒர்க்லாம் பண்ண மாட்டேன், இதோட நம்ம முடிச்சுக்கலாம், பிரேக்கப் அப்படி சொல்லிட்டு போயிடா. இவனும் இதுக்கு கவலைப்பட்ட மாதிரிலாம் தெரியல. கட் பண்ண முன்னாடி ஹீரோயின் டான்ஸ் ஷோவில் சோஃபியா, அதாவது நம்ம ஹீரோக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பா இல்லையா, அந்த வீடியோ இன்டர்நெட்டில் இப்போ வைரல் ஆகுது. ஏதோ காசிப் ரிப்போர்ட்டர் வந்து வைரல் ஆக்கி விட்டாங்க போல. அதை ஜாமே பார்த்துட்டு அண்ணா அக்கா டான்ஸ் ஷோலாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது, அப்படி அண்ணா அவன் கேஷுவலாக சொல்கிறான். அண்ணா இதை கேட்டு நீ ஷாக் ஆகலையா? அப்போ இது முன்கிட்டயே உனக்கு தெரிஞ்சிருக்கா? என்கிட்ட தான் யாரும் சொல்லவே இல்லையா அப்படின்னு அவன் டென்ஷன் ஆகுறான். அதுவும் அக்கா அவங்க வீட்டில் ஒர்க் பண்ணுற மேடுக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க, இதை பற்றி கூட யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கோவப்படுறான். அப்போ அந்த டைமில் ஹீரோனி வரவும், அக்கா ஜாக்கி எல்லாமே தெரிஞ்சுட்டு நீயே பேசிக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஹீரோனியை கன்வின்ஸ் பண்ணி ட்ரை பண்ணுறா. பட் அவன் நீ என்ன சொன்ன நான் கேட்க மாட்டேன் அப்படி சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்கான். மண்டிலே ஒரு அடி போட்டு, சாரிடா உன்கிட்ட சொல்லாமல் மறைச்சதுக்கு, நெக்ஸ்ட் டைம் டான்ஸ் ஷோக்கு உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சமாதானப்படுத்துறா. அவனும் கன்வின்ஸ் ஆகிட்டான். அக்கா நீ அந்த சோஃபியா பொண்ணுக்கு ஸ்டேஜில் வச்சு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கா, இங்கே ஹீரோ ப்ரொப்போஸ் பண்ணதுக்கும் ஓகே சொல்லியிருக்கா, அப்போ நீ யாரை தான் மேரேஜ் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, ஆக்சுவலி சின்ன திருத்தம், சோஃபியா தான் ஹீரோ, ஹீரோ தான் சோஃபியா அப்படின்னு சொல்லும்போது, இது ஹீரோ தான் சோஃபியாவா? அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் ரெண்டு பேரும் லிவ் இன் டுகெதர்லேயே இருந்தீங்க, எதுக்கு என்கிட்டேருந்து மறைச்சிங்க அப்படி சொல்லி கேட்கும்போது, எல்லாமே உன் கண்டிஷனால தான் அப்படி சொல்ல, என் கண்டிஷனை பற்றி அக்கா கிட்ட எதுக்கு நான் சொன்னானே இவன் கேட்டுட்டு இருக்கான். உன் கண்டிஷன் சிவியர் ஆகக்கூடாதுன்னுக்காக தான் அக்கா கிட்ட சொன்னேனே இவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எப்படியோ ரெண்டாத்தமே சமாதானப்படுத்தியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் 3 தம்பியுமே ஹீரோனோட லவ்வுக்கு பச்சை கொடியை காட்டியாச்சு. இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோனிக்கு ஒரு ஃபேமஸான யூனிவர்சிட்டியில் படிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை ஹீரோ கிட்ட சொல்லான்னு சீக்கிரமாக வீட்டுக்கு வரா. அங்கே ஹீரோவை தேடி பார்க்குற, பட் ஹீரோ இருந்த மாதிரியே தெரியல. அதில் ஒரு டோர் இருந்த மாதிரி இருக்குது. இதை நான் முன்னாடி நோட் பண்ணவே இல்லையா அப்படின்னு அதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறா. அங்கே தான் நம்ம ஹீரோனிக்கே தெரியாமல் அவள் யூஸ் பண்ணிட்டு போகிற திங்ஸு, ஃபோட்டோஸ்லாம் நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணி வச்சிருப்பான் இல்லையா, அதெல்லாம் இருக்குது. அந்த ரூமுக்கு தான் வந்திருக்கா. இப்போ அதெல்லாம் பார்த்து முடிச்ச பிறகு தான் நம்ம ஹீரோவே வாரான். அவனுக்கு பயமா இருக்கு, இதை பார்த்துட்டு ஹீரோனி தன்னை விட்டு போயிடுவாளோ அப்படின்னு. சாரி ஹீரோனி, முன்னாடிலேருந்து உன்னை லவ் பண்றேன், பட் நான் கூ ஃபேமிலியில தப்பான முறையில் பிறந்த பையன் தெரிஞ்சா நீ என்ன வெறுத்துருவியன்னு பயம், அதை என் லவ்வை கூட சொல்ல தைரியம் இல்லை, அதான் இந்த மாதிரி இதெல்லாம் கலெக்ட் பண்ணேன், சாரி அப்படின்னு சொல்லி ரொம்ப நர்வஸ் ஆகுறான். ஃபர்ஸ்ட் நர்வஸ்லாம் ஆகாத, நான் ஒன்றுமே தப்பாக எடுத்துக்கல, நீ எவ்வளோ நல்ல பையனுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோவை காம்டன் படுத்துறா. ஹீரோக்கும் அப்போ தான் நிம்மதியே இருக்கு. நான் உண்மையாகவே உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன் அப்படி ஹீரோ சொல்கிறான். ஹீரோனிமே நானும் உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடைச்சிருக்கு, நீ அந்த யூனிவர்சிட்டியில் தான் போய் படித்தா, எனக்கு அந்த யூனிவர்சிட்டி பிடிக்கும் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக தான் நீ அங்கே ஜாயின் பண்ணா அப்படி ஹீரோனி கேட்கும்போது, ஆமாம் அப்படிங்கிறான். இப்படி இவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. தென் பிரதர்ஸ் 3 பேரையும் கூப்பிட்டு வச்சு, இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன் அப்படின்னு இவன் ஏதோ சொல்ல வருவான். அதுக்குள்ளே தம்பியோ, அக்கா மேரேஜ் பண்ண போகிற மட்டும் சொல்லிடாத, உனக்கு கொஞ்சம் வயசு தான், ஸோ மேரேஜுக்கெலாம் இப்போதைக்கும் ஆள கிடையாது அப்படின்னு தம்பி சொல்கிறான். டே நான் அதை பற்றிலாம் பேசலடா, எனக்கு இந்த மாதிரி ஃபேமஸான யூனிவர்சிட்டியில் இடம் கிடைச்சிருக்கு, அதை சொல்ல வந்தேன் அப்படிங்கிறா. அப்படியாக்கா வாழ்த்துக்கள், நானும் நல்லா படித்து அதே யூனிவர்சிட்டிக்கு வருவேன் அப்படிங்கிறான். எது நீ எடுக்கிற 60 மார்க்குக்கு அங்கெல்லாம் இடம் கிடைக்காது ராசா, பட் நான் டியூட்டர் எடுத்தேன்னா கண்டிப்பாக உன்னால் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் மாதம் தான் ஜாயின் பண்ணணும். அது வரைக்கும் நான் ஹீரோ கூட ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு வரேன், யாரெல்லாம் அக்ரி பண்ணுறீங்க யாரெல்லாம் டிஸ்அக்ரி பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோனி கேட்கும்போது, 3 தம்பிமார்களும் டிஸ்அக்ரி அப்படின்னு கையை தூக்கிட்டு நிற்கானுவேன். நீங்கள் 3 பேரும் கை தூக்கிருக்கீங்க, அப்போது ட்ரிப்புக்கு ஓகே சொல்லிட்டீங்களா, ரொம்பவே சந்தோஷம் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எங்கள் 3 பிரதர்ஸ்க்குமா, இதுக்கு நீ எங்ககிட்ட கொஸ்டினே கேட்காம இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறான்வன். சின்ன சொல்கிறான், அக்கா நீ கடைசி வரைக்கும் ஹாப்பியாக இருந்தாலே போதும் அப்படிங்கிறான். 2ஆவது தம்பி பார்த்தீங்கன்னா, எனக்கு மட்டும் ஒரு ப்ரோக்ராம் இல்லைன்னா நானும் ட்ரிப்புக்கு உங்கள் கூட வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். 3ஆவது தம்பியோ, ஹீரோ எங்கள் அக்காவை நல்லா ஹாப்பியாக பார்த்துக்கிடுங்க அப்படிங்கிறான். இப்படி இவங்க ஹாப்பியாக இருக்கிறதோட இந்த ட்ராமாவே கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா பிடிச்சி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்ப்போம். பை பை.